Okay. So today, Shantini Kringa, Arnan, Bhavani. Hi. Good afternoon, madam. நான் Nathan புதுசா ஜாயின் பண்றேன். Nathan Okay. Bhavani, நீங்க முதல் classes follow பண்ணிருக்கீங்களா? Notes follow பண்ணீங்களா? இல்ல இதுதான் the first time. எனக்கு Nathan link அனுப்பி இருந்தவே. நான் கூட இத வரைக்கும் பார்க்கிறேன் notes அது previous notes. Okay, sure. நாங்க இப்ப ஆல்மோஸ்ட் இன்றைக்குங்கட கிட்டத்தட்ட கடைசி டியூட் செஷன்ஸ் போய்கொண்டிருக்குது. அண்ட் நாங்கள் அதோட அடுத்த இன்றைக்கு அந்த கடைசி மோஸ்ட் ப்ராபப்ளி கடைசி டியூட் செஷன் முடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்த செஷன் வந்து நாங்க பிளான் பண்றோம். ஒன்று ரிவிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லாட்டி பேப்பர் மார்க்கிங் பேப்பர் கொஸ்டின்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் சொல்லுவேன் என்ன செய்வோம்னு சொல்லி. ஸோ ஃபுல் ரிவிஷன் ஒன்றும் செய்வோம். ஸோ நீங்க அதுலயும் ஜாயின் பண்ணலாம். அப்ப அதுலயும் நீங்க விட்ட டாபிக்ஸை நீங்க ரிவைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னால முடிஞ்சா ஒரு ரிவிஷன் ஒன்று பார்த்துக்கொள்ளுங்க. நாங்க முதல் படிச்ச இதுல ஸோ ஈஸியா இருக்கு. ஓகே மேடம், தேங்க் யூ. யா ஓகே ரைட். Krishanthini, any doubts so far last class? Thank you. உங்களோட ஹோம்ஒர்க் பார்த்து நான் ஃபுல் குரூப்ஸ் vs டீம் ஏதும் டவுட் இருக்குதா நீங்க செய்ததுல? ஒரு அது ஏதாவது வேற அது தவிர வேறு ஏதாவது லாஸ்ட் கிளாஸ் படிச்சதுல டவுட்ஸ் எதுவும் இருக்குதா? Clear. Okay. Bhavani, just to know, நீங்க ஒர்க் பண்றீங்களா, படிக்கிறீங்களா? நான் பேங்க் ஆஃப் ஸ்லோன் எம்ப்ளாயி. ஓகே. எந்த பிரான்ச்? நான் ஹெட் ஆஃபீஸ் மேடம். ஹெட் ஆஃபீஸ். ஓகே. என்ன பொசிஷன்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கொள்ளலாமா? நான் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். பிரான்ச் ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சா இல்ல டிபார்ட்மெண்டா? டிபார்ட்மெண்ட். என்ன டிபார்ட்மெண்ட்? ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். சாரி, என்ன டாக்குமெண்ட்? Properties and Procurement Department. Oh, Properties and Procurement Department. Okay, okay. So, எத்தனை years-ஆ work பண்றீங்க Bhavani? நான் almost more than 10 years. Oh, okay. Interesting. First job like இவங்க work பண்ணிருக்கீங்களா? இல்ல, this is the first job. எனக்கு studies opportunity எனக்கு இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்குது family side. அப்ப அதுல நான் ஃபாலோ பண்ணனும்னு யோசிக்கிறேன். Very good. Nice to hear. Very nice to hear. Happy to join. So, okay. So, இப்போ நாங்க Krishanthini ஒரு wrap up ஒன்று பாப்போம். ஃபாஸ்ட் wrap up ஒன்று. இன்னைக்கு மோஸ்ட் ப்ராபப்லி லாஸ்ட் கிளாஸ்ன்றதாலையும் ஹியூமன் ரிசோர்ஸ் ஒரு ரீகேப் பார்த்துட்டு இன்னைக்கு கடைசி கிளாஸுக்கு போகலாம். நாங்க வீக் 8ல பார்த்து wrap up ஒன்று எடுப்போம். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல நாங்க பார்த்த பேசிக் இன்னைக்கு அது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கடைசி செக்ஷன் வர்றபடியா ஒரு ரீகேப் ஒன்று பார்க்க போறோம். மனிதவள மேலாண்மை செயற்பாட்டுல வர முக்கியமான 7 படிகளை பற்றி பார்த்துனாங்க. வேலை பகுப்பாய்வு மற்றும் வேலை வடிவமைப்பு, ஜாப் அனாலிசிஸ் அண்ட் ஜாப் டிசைன் பற்றி பார்த்துனாங்க. அவர்கள் என்னென்று ஒரு வேலையை அது கூடிய அனலைஸ் பண்றது, அதை எப்படி டிசைன் பண்றதுன்றதை பார்த்தோம். அந்த டிசைன் பண்ண வேலைகளை பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்தல் மற்றும் தேர்வு செய்தல், ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ், என்னென்ன இன்டர்வியூ பண்றது, அவர்களை என்னென்ன தேர்வு செய்யறது, எக்ஸாம் வைக்கிறது, அதை பற்றி ஒவ்வொருத்தரும் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷன்ஸ் செய்தாங்க. அதுக்கப்புறம் ஊழியர்களின் பயிற்சி மற்றும் மேம்பாடு, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தோம். ஸ்டார்ட் பண்ணும் போதும் ஓரியன்டேஷன் ட்ரைனிங் கொடுக்க வேணும். அந்த எம்ப்ளாயீஸ் அந்த வேலையில இருக்கும் போதும் அவருக்குரிய ப்ராப்பர் ட்ரைனிங்ஸ் கண்டினியூஸா கொடுத்து கொண்டு இருக்க வேணும் என்றதை பார்த்தோம். அதுக்கு அடுத்ததா செயல்திறன் மேலாண்மை, பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தோம். இழப்பீடு மற்றும் நன்மைகள் பார்த்தோம், அவரோட கம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ். அது தவிர லேபர் ரிலேஷன்ஸ் வர்சஸ் மேனேஜர் ரிலேஷன்ஸ் பற்றி பார்த்தாங்க. இந்த 7 செயற்பாடுகளும் மனிதவள மேலாண்மையில எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்த்தாங்க. அதுவும் பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறைக்கு என்னென்ன நாங்க அதை லிங்க் பண்ணலாம்ன்றதையும் பற்றி பார்த்தாங்க. இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் ரொம்ப முக்கியமான செக்மெண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கூட, அதனால கொஞ்சம் டைம் எடுத்து நாங்க இதை பார்த்தோம். ஸோ அதுல வந்து சமரியை தான் நான் இது சொன்னேன். பவானி, சின்ஸ் நீங்க ஜாயின் பண்றபடியா எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நாங்க லாஸ்ட் கிளாஸ் நாங்க பார்த்தோம்னாங்க என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் நடக்குது, இன்டர்வியூ ப்ரோசஸ் எப்படி. பிஓசில நீங்க 10 years இருக்கிறீங்க. ரஃப்லி நீங்க பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் படி
என்ன மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு 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 சின்ன பிரீஃப் தாரீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூ ப்ரோசஸ்ல இருந்து ட்ரைனிங் டெவலப்மெண்ட்ல இருந்து காம்பன்சேஷன் பெனிஃபிட்ஸ் இஷ்யூஸ் ரிசால்வ் பண்றதுல இருந்து அந்த மாதிரி ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபங்க்ஷன் என்ன மாதிரி நடக்குதுன்னு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ல முடியும்? ஹியூமன் ரிசோர்ஸ் நீங்க என்னத்தை எதிர்பார்க்குறீங்க மேடம்? எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் த டைம் ஒரு ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடந்ததுல இருந்து ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறதுல இருந்து ட்ரைனிங் டெவலப்மெண்ட் நடக்கிறது வரைக்கும் என்ன மாதிரி நடக்குது? எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்களா, இல்ல இன்டர்வியூ வைக்கிறாங்களா, இல்ல என்ன மாதிரி ட்ரைனிங் டெவலப்மெண்ட் இன் பிட்வீன் கொடுக்குறாங்களா, இல்ல அந்த மாதிரி? ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ண உடனே இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஒரு 1 வீக் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. டிபெண்ட் ஆன் தேர் கிரேட்ஸ். இப்போ கிரேட் சொன்னா அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு அவை அசைன் பண்ணிவினா அந்தந்த பிரான்ச்சஸோ சம் அதர் டிபார்ட்மெண்ட். பிறகு அவைண்ட ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் அவைண்ட ட்ரைனிங் பீரியடா தான் இருக்கும். எந்த கிரேட்லயுமே அந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் ட்ரைனிங் பீரியட் தானா? ட்ரைனிங் பீரியட், ட்ரைனிங் ப்ரொஃபஷனல் பீரியட்னு சொல்லி அது கன்ஃபர்மேஷன் பீரியட். அது வந்து 1 இயரா இருந்த நாங்க ஜாயின் பண்ற பீரியட் இப்ப வந்து 2 இயர்ஸ் ஆக்கி இருக்கிறேன். அந்த 2 இயர்ஸுக்குள்ள அவைண்ட செல்ஃப் அசஸ்மெண்ட்டும் ரெண்டு விதமே ஃப்ரீய அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரான்ச்சு கூட அவைண்ட செல்ஃப் அசஸ்மெண்ட்டையும் பார்ப்பினோம். அதே நேரம் அவைண்ட ஒர்க் பர்ஃபார்மன்ஸையும் வச்சு அவையை கன்ஃபார்ம் பண்ணிவிடும். அதுக்கு அப்புறம் எவ்ரி 3 இயர்ஸ் ஒவ்வொரு கிரேட்லேயும் மினிமம் 3 இயர்ஸ் ஆகுது நாங்கள் சிட் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கிடையில அவைக்கு ஏதாவது ஜாப் எக்ஸாம் ஒன்று நடக்கும். நெக்ஸ்ட் கிரேட் அதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸும் பார்ப்பாங்களா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த பேங்கிங் எக்ஸாம் இருக்கலாம், ஒரு ரிலவெண்ட் எக்ஸாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸும் ஆட் ஆகும் அதுக்கு? அது இருக்குது மேடம். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இப்போ கிளரிக்கல் கிரேட்ல ஜாயின் பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் கிரேடுக்கு போகிறதுக்குரிய ஜாப் எக்ஸாம் ஒன்று இருக்கு. அது பாஸ் பண்ணி இருக்க வேண்டும். அடுத்தது வந்து இப்போ இன் அடிஷன் நாங்கள் ஐஏபிஎஃப் டிஏபிஎஃப் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இன்னும் கூட எங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரைனிங் பீரியட் அதாவது இன் பிட்வீன் ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்களா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி நடக்குது? இப்போ இந்த இதில் வந்து இப்போ அவைக்கு தேவையான ரிக்வயர்மெண்ட் இது வந்து ட்ரைனிங் வந்து அந்தந்த டிபெண்ட் ஆன் பிரான்ச்சை பொறுத்து இருக்குது. மற்றது வந்து டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. இப்போ பிரான்ச்சுன்னு சொல்லிட்டுல அவை பிபிஓ பேக் ஆஃபீஸ்ன்னு சொல்லி 2 விதமான இதுகளுக்குள்ள அவை ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அதுக்கேற்ற மாதிரி அவை ரிக்வயர்மெண்ட் த்ரூ பிரான்ச்சு கூட அனுப்பி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் செஷன் நடக்கும். அடிஷன் அடுத்த கிரேடுக்கு போறதாக இருந்தா அந்த எக்ஸாம் ஒன்று இருக்கு. 2 விதமான கால் பண்ணினா ஒன்று வந்து சர்வீஸ் டிபெண்ட் ஆன் சர்வீஸ்ல 5 இயர்ஸ் ஓட பிளஸ் இன்டர்வியூக்கு அட்டெண்ட் பண்ணலாம், அல்லது 3 இயர்ஸ் பிளஸ் ஜாப் எக்ஸாமோட இன்டர்வியூக்கு அட்டெண்ட் பண்ணலாம். கூடுதலா இப்ப வந்து ஸ்டடீஸோட சேர்ந்த ஒரு இதுதான் கூடுதலா போகுது. நெக்ஸ்ட் கிரேட் ப்ரமோஷன்ஸ் அது இருக்கு. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு ஸ்டடீஸ் இல்லாத பட்சத்துல எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் போகும். ஸ்டடீஸும் இருந்தால் ஷார்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கணும், நீங்க நெக்ஸ்ட் ப்ரமோஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இருக்கு. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ் என்ன மாதிரி? ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க பார்த்தோம் இப்போ லைவ் ஜாயின் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கணும், பீப்புள்ஸ் பேங்க் இருக்கணும், சம்பத் பேங்க் இருக்கணும், டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் அவங்க ஷேர் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ் சொன்னா என்ன மாதிரி நடக்கும்? ஒரு ஆன் annual basis நடக்குமா? உங்களோட பாஸ் வந்து மந்த்லியோ குவார்டர்லி கூட இன்டைரக்டா half yearly and annually தான் எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் half yearly ரிவ்யூ பண்ணிவிடும். ஃபைனலி எங்களுக்கு annual ரிவ்யூ தான் எங்களுக்கு ஹெச்ஆருக்கு சப்மிட் பண்றது ஃபைனல் ரிவ்யூவே இருக்கு. அந்த ரிவ்யூல வந்து அதாவது அனலைஸ் பண்றது நீங்க செய்வீங்களா? அது இல்ல பாஸ் மட்டுமே உங்களை அனலைஸ் பண்ணுவாங்க? இல்ல இது எங்களுக்கு வந்து என்னுடைய நான் எக்ஸிகூட்டிவ் கிரேட் ஆஃபீஸர் கிரேட். அப்ப எனக்கு மேல சீனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஒரு ஆள் இருப்பார். அவர் ரிவ்யூ பண்ணிட்டு எனக்கு அனுப்புவார். எங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணினது இவ்வளவு பெர்சன்டேஜ் அது நான் அக்ரின்னு சொல்லி சொன்னேன். அக்ரிடு நான் சப்மிட் பண்ணலாம். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஹை அத்தாரிட்டிக்கு போகும்.
நான் அப்படி அக்ரி பண்ணலைன்னு சொன்னேன். நான் அப்படி நான் எனக்கு அதில் அக்ரீட் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். நான் வெரிஃபை பண்ணலாம் என்னென்ன இதில் நான் இன்னும் செய்திருக்கிறேன், அது அவை இன்க்ளூட் பண்ணலைன்றதை நான் இதெல்லாம் ஈவன் என்னுடைய கிரேடுக்கு தான் அந்த இது இருக்குது. இது பிலோ கிரேட்ஸுக்கு வந்து அதுகள் இல்லை உண்மையாகவே. அப் டு ஆஃபீஸர் கிரேட் மட்டும் ஆஃபீஸர்ஸின் பர்ஃபார்மன்ஸ் தான் டிரெக்ட்லி ஹெச்ஆருக்கு சப்மிட் பண்ணப்படும். மோர் தேன் ஆஃபீஸர் கிரேடுக்கு எங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, சோ பேசிக்கா செல்ஃப் அப்ரைசல்ன்ற மெக்கானிசம் இல்ல உங்களுக்கு, டைரக்டாவே வந்து பாஸ் ஆர் அது இப்ப மேனேஜ்மென்ட் தார டார்கெட் நாங்கள் அச்சீவ் பண்ணி இருக்கிறோம் என்று சொல்லி அதே ரிவ்யூல போடுவீங்க. நம்ம இந்த மாதிரி அதையே போடுவீங்க. ஓகே, அது நீங்க அக்ரியோ இல்லையானு போடுறது. நாங்கள் எழுதட்ட வேண்டாம். அப்ப உங்களுடைய ட்ரைனிங் நீட்ஸையும் பாஸே தீர்மானிப்பாரா? உங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்க வேணும்ன்றது உங்களுடைய மேலதிகாரியை தீர்மானிப்பாரா, நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாமா? நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம். எங்களுடைய ஏரியாக்குள்ள நாங்கள் இதுல இதை அறிவிக்கோ இல்லை இதுல கூட எங்களுக்கு நாலேஜ் தேவைன்னு சொன்னா நாங்கள் ரிக்கவர் பண்ணலாம். மற்றது எவ்ரி மந்த் எங்களுக்கு ட்ரைனிங் கேலண்டர் இப்ப இந்த கோவிட் பிரச்சனையா இருந்தது, அப்படி ஒரு கேலண்டர் மெயில் பண்ணிவினா அதில் எங்களுக்கு தேவையானது நாங்கள் அப்ளை பண்ணி அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பவானி அண்ட் ஆல்சோ மற்றவர்களுக்கும் ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் எவ்வளவு நடக்குது? இப்போ கோவிட்னால இப்போ நாங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் ட்ரைனிங் நிறைய குறைஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் நடக்குதா? ட்ரைனிங்ஸ் வந்து பெரிய ஒரு டார்கெட் பண்ணி செய்யல. எங்கள்கிட்ட நியர்லி நான் நினைக்கிறேன் மோர் தேன் 7,500 ஸ்டாஃபு கிட்டே இருக்கினோம். அந்தபடியாக பெரிய ஒரு டார்கெட் பண்ணி செய்ய இயலாது. ஈவன் ஒரு ஒன் பிரான்ச்சில் ஒரு ஒன் ஸ்டாஃப் அப்படி எடுத்து ஒரு ஏர்ஜென்ட்டான மீட்டிங்கோ ஒரு ரிக்வயர்மெண்ட் ஒன்று இருந்தால் அதை செய்யக்கூடியதாக இப்போ செய்து கொண்டு இருக்கிறேன். எதன் மூலமா உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் நடக்கிறது? ஆன்லைன் நடக்கிறதா எதன் மூலம் நடக்கிறது? ஜூமா இல்லாட்டி எம்எஸ் டீம்ஸா? ஜூம் வெர்ச்சுவல் அதெல்லாம் கூடுதலா நடக்கும். என்னதுல ஜூமும் வெர்ச்சுவல் மீட்டிங் லைக் தட் மீட்டிங் அந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி நடக்கும். கிருஷாந்தினி, நீங்க எஸ் போட்டிருக்கீங்க. எந்த எந்த ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் நடக்கிறதா உங்களுக்கு? என்னத்தை யூஸ் பண்ணுவாங்க? எஸ் போட்டிருங்க. என்னத்தை யூஸ் பண்றாங்க? எம்எஸ் டீம்ஸா இல்லாட்டி ஜூமா கூகுள் மீட்டா? என்னத்தை பத்தி என்ன ட்ரைனிங்ஸ் எல்லாம் என்ன நடக்குது இப்போ? MS Teams. ஓகே, நான் ஒரு பாயிண்ட் இங்க மென்ஷன் பண்ண வேணும். சம்டைம்ஸ் இப்ப இது லாஸ்ட் டைம் இருக்கிறத விட இப்ப நாங்க நிலைமை வித்தியாசம் என்ற காரணத்தால் இப்ப ஈவன் நாங்களே இப்ப உங்களுக்கு படிப்பிக்கும் போது நேருக்கு நேர்ல நார்மல் கன்வென்ஷனல் லெக்சரிங் பேட்டர்னை விட்டுட்டு இப்ப கூகுள் மீட், இப்ப நாங்க யூஸ் பண்றது கூகுள் மீட், அதுக்குள்ள படிக்கிறோம். அதே மாதிரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒர்க் பண்ணது NDB பேங்க், இப்ப எங்களுக்கும் வந்து MS Teams யூஸ் பண்ணாங்க. இன்ட்ராநெட்டுக்குள்ள ஒரு சிஸ்டம்ஸ் இருக்கு, அதுவும் யூஸ் பண்ணாங்க. ஸோ ட்ரைனிங் கேலண்டர் எல்லாம் மோஸ்ட்லி லைக் 90-95% இப்போ ஆன்லைன்ல நாங்க பண்றோம். அப்ப ட்ரைனிங்ஸ் எல்லாமே கேலண்டர் பேஸ் பண்ணி நாங்க ரெஜிஸ்டர் பண்ணோன்னு ஆல் ஆன்லைன் பேஸ்ல நடக்கும். ஸோ நாங்க ஒரு கொரோனா ப்ரிகாஷன்ஸ் நேருக்கு நேர கதைக்க தேவையில்லை. அண்ட் எல்லாமே ஒரு லேப்டாப்பும் டெஸ்க்டாப்பும் போனுமா வந்துடுது. அப்ப அதுலயே ஜாயின் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் நான் ஒரு கெஸ்ட் எடுக்கிறேன், ஹியூமன் ரிசோர்ஸ் ட்ரைனிங் அந்த மாதிரி இதுல ஒரு கொஸ்டின் வரலாம். ஐம் ஜஸ்ட் ஒரு வைல்ட் கெஸ். நான் எக்ஸாம்பிள் இருந்தா கேட்கலாம். இப்ப ட்ரைனிங் நீட் எல்லாம் ஒரு சேலஞ்சிங்கா இருக்குது. நேருக்கு நேரம் பார்க்க முடியாத கட்டத்துல இந்த கோவிட் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கொண்டு இருக்கும் போது நீங்க ஒரு HR மேனேஜரா இருந்தா என்னென்ன மாதிரி உங்களோட ஆஃபீஸ் ட்ரைனிங் நீட்ஸ் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க, தீர்த்து வைப்பீங்க அப்படின்ற கொஸ்டினை சில வேர்டை கேட்கலாம். அப்ப அப்படி ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சருக்காக நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். ரஷ்மினா, ஹாய் ரஷ்மினா. அண்ட் வேற ஏதாவது மெத்தட்ல ட்ரைனிங்ஸ் செய்யறாங்களா உங்களோட ஆபீஸ்ல? கன்வென்ஷனல் மெத்தட் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது மெத்தட் யூஸ் பண்றாங்களா? any other methods? அதாவது any other platform, MS Teams, Zoom தவிர இன்னும் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் போய்கொண்டு இருக்குதா? மெசேஜ்ல போடலாம், இல்லாட்டி மியூட் ஆன் பண்ணிட்டு கதைக்கலாம். ஏன் ரஷ்மினா சொல்லுங்க. ரஷ்மினா, நான் பேசுறது கேக்குதா? எனக்கு நீங்க பேசுறது கேட்கல நினைக்கிறேன். பட் யூ ட்ரைங் டு ஸ்பீக் நினைக்கிறேன், ஆனா கேட்கல.
ஓகே, மெசேஜ் பண்ணுங்க. நீங்க அதுக்கு ட்ரைங் டு ஸ்பீக், ஆனா ஆடியோ வருதுல போல கிடக்குது. ஸோ எனி அதர் மெத்தட்ல உங்களுக்கு நடக்குதா? கூகுள் மீட். ஓகே. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி ஆன்சர் ஃபார் தட். அப்படின்னு சொன்னா உங்களோட கன்வென்ஷனல் மெத்தட்ஸை விட்டுட்டு இப்போ ரைட் நவ் உள்ள நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்னென்று நீங்க செய்ய முடியும், ட்ரைனிங் நீட்ஸ் என்னென்று ஃபுல்ஃபில் பண்ண முடியும்ன்ற கேள்வி வந்தால் இந்த மாதிரி ஆன்லைன் மெத்தட்ஸ் செய்வது தான் ஒன் ஆஃப் த மேஜர் ஆன்சர். மேபி ஒரு ஒரு பவானி சொன்ன மாதிரி அர்ஜென்ட் ரிக்வயர்மெண்ட் என்று சொன்னா நாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சிருக்கலாம். சின்ன சின்ன டீமா இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டீம் ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துல 2 பேரா இடம் விட்டு இருக்க முடிஞ்ச ஒரு அந்த மாதிரி ஒரு செட்டப்ல வந்து நாங்க வைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல வந்து பெரிய கேதரிங் செய்ய முடியாதனால ஆன்லைன்ல செய்யறதுதான் பெட்டர். ஸோ அது ஒரு பொட்டன்ஷியல் கொஸ்டின் நான் பாக்குறேன், பட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக. ரைட். ஸோ அண்ட் ரஷ்மினா, லாஸ்ட் கிளாஸ் ஏதாவது டவுட் இருக்குதா? நாங்க இப்போ ஒரு சமரி ஒன்று பார்த்தோம், பவானி நியூவா ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோரம் எடுத்துனாங்க, என்ன மாதிரி பிஓசியில வந்து என்ன மாதிரி ப்ரோசஸ் இருக்குன்னு சொல்லி. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததுல? அதையும் கிளியர் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே, அண்ட் நோ, ரஷ்மினா நோ. குட். ஸோ த நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்துட்டாங்க சக்சஷன் பிளானிங். சக்சஷன் பிளானிங் என்னன்னு சொன்னா ஒரு ஒரு அடுத்தடுத்த திட்டமிடல், மனிதவள செயல்முறையின் அடுத்தடுத்த திட்டமிடல். ஏதாவது ஒரு ரீசனுக்காக ரிட்டையர்மெண்ட், ஓய்வூதியம், ராஜினாமா, பணிக்கம், இடமாற்றம், ப்ரமோஷன்ஸ் எல்லாத்தையும் இறப்பு காரணமாக பழைய தலைவர்கள் லீடர்ஸ் வந்து ஒரு சீட்டை விட்டு போகும்போது அடுத்த சீட்டுக்கு என்னென்ன அடுத்தவரை நாமினேட் பண்றது, அவரை ட்ரெயின் பண்றதுன்றதுக்காக செய்யறதுதான் இந்த சக்சஷன் பிளானிங் சொல்றது. மோஸ்ட்லி வந்து இது வந்து டாப் லெவல்ல நடக்கிறது ரொம்ப சகஜம். சிஇஓ, டெப்யூட்டி சிஇஓ, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அப்படி அந்த லெவல் நடக்கிறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். வெளியில இருந்து ஒரு 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 புது மாற்றத்துக்காக இன்னொரு ஆளை கொண்டு வர்றதுதான் சில வேலைகள் நடக்கும். சில பேங்க்ஸ் வந்து அதை செய்யும், சில கம்பெனிஸ் அதை செய்யும். பட் ஐடியலி வந்து அந்த வைஸ் பிரசிடென்டா இருக்கிறாதான் நெக்ஸ்ட் பிரசிடென்டா வர்றது வந்து லாஜிக்கலான ஆன்சர். என்ற அவர் வந்து இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் பத்தி தெரிஞ்சிருப்பார், அவர் அது அடுத்த லெவலுக்கு போகும்போது அவருடைய சப்போர்ட்டும் இருக்கும் அண்ட் அந்த காரணத்தால. ஸோ சக்சஷன் பிளானிங் ஒரு முக்கியமான ஒரு ஒரு டாபிக் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல. தென் அதுக்கு அடுத்த செக்ஷன் நாங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், கிரீவன்ஸ் கிரீவன்ஸ் ஹேண்ட்லிங்கை பற்றி பார்த்தோம். பவானி அகெயின் ஒரு எங்களுடைய ஒரு ஒரு பிரீஃப் ஒன்று கொடுங்க எங்களுக்கு. கிரீவன்ஸ் ஹேண்ட்லிங் என்ன மாதிரி பிஓசியில ஹேண்டில் பண்றது உங்களுக்கு தெரியுமா? நீங்க பர்சனலா உங்களுக்கு நடந்திருக்கா இல்லை யாருக்கா நடந்ததை நீங்க பாத்திருக்கீங்களா? ஏதாவது உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? கிரீவன் ஹேண்ட்லிங் என்னன்னு தெரியுமா? மனக்குறைகள் மனக்குறைகள் என்று சொல்லிக்கல பொதுவாக அது கூட அப்பியர் பண்றது ப்ரமோஷன்ஸ்ல. ஓகே, வெரி குட். சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டிங். அதுல வந்து சில நேரம் எதிர்பார்க்கறது அந்த டைம் கிடைக்கலையேன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. அது சில நேரம் கூடுதலா சில ஸ்டாஃப் வந்து ஜூனியர் மூலம் அதை வெளி செய்வினம், சில ஆட்கள் அதை முயற்சிக்கினோம். கூட ஜூனியர் இன்வால்வ் பண்ணி எல்லாருமே தனிப்பட்ட முறையில் ஹெச்ஆரோட டீல் பண்ணிடலாது. அப்ப பொதுவான ஒரு கருத்தை ஜூனியன் கூடாக நடைமுறைப்படுத்தினோம். அது சக்சஸ்ஃபுல்லாயும் இருக்குமா? நேரா போய் ஹெச்ஆரோட கதைக்கிறது சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா? யூனியன் மூலமா போய் உங்களோட கிரீவன்ஸை செட்டில் பண்றது சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா? அது வந்து டிபெண்ட் ஆன் பேங்க். சில இதுல வந்து பேங்க்ல சில இப்ப ஸ்டேட் பேங்க்ஸ்ல கொஞ்சம் ஜூனியர் இது இருக்குது, மற்ற பிரைவேட் பேங்க்ஸ்ல நான் நிக்கல அந்த அளவுக்கு இருக்குமெண்டு. அப்ப யூசுவலி ஹெச்ஆரோட ப்ரொசீஜர் இப்ப யூனியனோ நோ யூனியன், ஹெச்ஆரோட ப்ரொசீஜர் என்ன உங்களோட பேங்கை பொறுத்தவரை? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனக்குறை அப்படி ஒன்று இருந்துட்டா, ஒரு கிரீவன்ஸ் இருந்தா, இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு வைங்க ஒரு கட்டத்துக்கு, இப்ப நீங்க அடுத்த யூனியனுக்கோ ஹெச்ஆருக்கோ கம்ப்ளைண்ட் பண்றீங்க, ஹெச்ஆரோட அடுத்த ஸ்டெப் என்ன? யூசுவலி என்ன ஸ்டெப் எடுப்பாங்க? வளமே அப்படி ஒன்று கிடைக்கலன்னு சொன்னா அப்பீல் பண்ணப்படும். அப்பீல் வந்து ரிவ்யூ பண்ணப்படும், அப்பீல் கமிட்டியால ரிவ்யூ பண்ணப்படும். ரீசனபிளா இருந்த அநேகம் ஹெச்ஆர் வந்து கூடுதலா இப்ப 90% அவைக்குள்ள விடுறதுண்டு இல்ல. அப்படி ஏதாவது தவறுதலாக ஏதும் சொல்லி சொன்னால் ரெக்டிஃபை பண்ணக்கூடியதா இருக்கு.
நீங்க பார்த்தும் இருக்கிறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த கிரீவன்சஸ் சால்வ் ஆகியும் இருக்குதா? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்ல, ஆனா பெரியாக்களுக்கு நடந்திருக்குது. சால்வ் ஆகி இருக்குது, பாசிட்டிவா சால்வ் ஆகி இருக்கு, பாசிட்டிவா கிடைச்சும் இருக்கு. கிடைச்சும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது இஷ்யூஸ் சுலோமன், நீங்களும் நானும் ஒர்க் பண்றோம், எனக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு பர்சனலா ஒரு சண்டை, ஒரு பிரான்ச் லெவல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் லெவல்ல ஒரு சண்டை, அப்போ ஒரு இஷ்யூ, நான் என் பாஸ் வந்து எனக்கு ஃபேவரட் பண்றேன், உங்களை ஃபேவரட் பண்ணேன், அப்படி ஒரு சினாரியோ இருக்கும்போது நீங்க கிரீவன்ஸ் எடுப்பீங்க? சாரி, நான் அப்படியே ஒரு ஃபேஸ் அப் பண்ணே இல்லை. மற்றது அப்படியே ஸ்கூல் லைஃப் மாதிரி இல்லை, தனி ஒர்க் பிளேஸ், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு மேட்ட ஷேரிங் அதுல இருக்க வேண்டும் உண்மையா. அந்த வகையில ஒரு ஆளுடைய ஆட்டிடியூடோ அல்லது அவற்றை இது பிடிக்கிறதா விலத்தி நடக்கலாம். மற்றபடி அதுக்கு நீங்க பார்த்தது இல்லை, இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் வந்து கிரீவன்ஸ் லெவல்ல போனதை நீங்க பார்த்தது இல்லை? நான் அப்படி பெருசா நான் ஃபேஸ் பண்ணே இல்லை. அண்டர்ஸ்டுட். ஓகே, சோ நாங்க பார்த்தோம் கிரீவன்சஸ் பற்றி பார்த்தனாங்க. நாங்க கிரீவன்ஸ்ல வந்து பார்த்தனாங்க ஒரு ஊழியரின் வேலை தொடர்பான காரணிகளில் இருந்து எழுந்தும் அதிருப்தி அது நியாயமற்று என்று கருதுவதாகும். அதுதான் ஊழியர் ஒரு மனக்குறை என்று சொல்வது. இதன் வந்து மோசமான பணி நிலைமைகள் போன்ற நிர்வாகம் தனது பொறுப்பை மீறும் போதும், நிறுவனத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை மீறும் போதும், தொழிலாளர் சட்டங்கள் மீறும் போதும், பதவி உயர்வுக்கு நியாயமற்ற ட்ரீட்மெண்ட் நிதிகளை நடத்தும் போதுதான் இந்த கிரீவன்சஸ் மோஸ்ட்லி வருது. அதனால மேலாண்மை கொள்கை, பணி நிலைமைகள், தனிப்பட்ட காரணிகள் என்று பேசிக்கா 3 வகையா பார்த்துனாங்க. அதோட சேர்த்து நாங்க கிரீவன்ஸ் ஹேண்ட்லிங் ப்ரொசீஜர் பார்த்துனாங்க. இது இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொன்னேன். மைக்கேல் ஜே ஜூசியஸ் வந்து 4 முக்கியமான படிமுறைகளை வைக்கிறார். ஒரு கிரீவன்ஸ் என்று வரும்போது என்ன மாதிரி அந்த கிரீவன்ஸை சால்வ் பண்ணலாம், ஒரு சிம்பிள் மெத்தட் அவர் சொல்றார். அவர் சொல்ற முதலாவது வந்து குறைகளின் தன்மையை முடிந்தவரை தெளிவாகவும் முழுமையாகவும் வரையறுத்தல், விவரித்தல், வெளிப்படுத்துதல், யாருக்கு எங்கே எப்படி இருக்குன்ற உண்மைகளை இன்வெஸ்டிகேட் பண்ணி சேகரித்தல், குறைகளுக்கு வந்து டெம்பரரி சொல்யூஷன் பதில்களை திருவுதல், அது தீர்வுகளை செல்லுபடியாக்க சரிபார்க்க கூடுதல் தகவல்களை சேகரித்தல். அந்த 4 படிமுறைகளும் மிக முக்கியமான அணுகுமுறை என்று சொல்லி இது ஜூசியஸ்ட் மெயின் பாயிண்ட். சில வேளை உங்களுக்கும் கேட்கலாம், ஏதாவது ஒரு சினாரியோ தந்து இதை நீங்க ஒரு ரிச்சார்ட் மேனேஜரா இருக்கும் போது அப்ளிகேஷன் லெவல்ல என்னென்ன நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்கு உரிய ஆன்சர் தான் இது. மற்றது இந்த தீர்வை பயன்படுத்துதல் என்னென்று, அதுக்கப்புறம் ஒரு வழக்கு என்று போனால் என்னென்னதை முடிக்கிறது, அதை நாங்க பார்த்துனாங்க. மற்றது இந்த கிரீவன்ஸ்ல பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்த்துனாங்க. என்னென்ன மாதிரி கிரீவன்ஸ் ஹேண்டில் பண்றேன்னு சொன்னா என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு, அதோட நெகட்டிவான கிரீவன்சஸ் என்ன. இப்ப பவானி சொன்ன மாதிரி தொழிற்சங்கங்களை சார்ந்திருத்தல், சில யூனியனுக்குள்ள போனா கம்ப்ளிகேட்டடான சான்சஸும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன குறைபாடுகள், ஒரு கிரீவன்ஸ் ப்ரொசீஜர்ல குறைபாடுகளை நாங்க டீட்டெயிலா பார்த்துனாங்க. அதோட சேர்த்து நாங்க குழுக்கள் வெர்சஸ் அணிகள் பற்றி பார்த்தோம். அதுல வந்து குழுக்களுக்குரிய குழுக்கள், குரூப் அண்டா என்ன, டீம்ஸ் அண்டா என்ன, பேசிக் குரூப்புக்கும் டீமுக்குரிய டிஃபரன்சியேஷன்ஸ் பத்தி பார்த்தோம். இது ஒரு முக்கியமான எக்ஸாம் கொஸ்டின்ஸ். நாங்க எக்ஸாம் ரிவிஷன் கொஸ்டின் பார்க்கும்போது பார்ப்பீங்க, இதை பற்றி எங்கேயாவது ஒரு டச் பண்ணி தான் பாயிண்டர்ஸ் போட்டிருக்குது. ஸோ நான் ஹோம்ஒர்க்கும் கொடுத்தேன். ஐ திங்க் கிருஷாந்தினி அனுப்பியிருந்தாங்க, மற்ற அக்கள் ஐ திங்க் ஜூட் அனுப்பியிருந்தாரு நினைக்கிறேன், அவங்க 2 வந்து இருந்தது. ஸோ மற்றது இந்த அணியின் பண்புகளை பற்றி பார்த்தோம், குழுக்களின் வகைகள், அணிக்கு பற்றி பார்த்தோம். மற்றது டிசிப்ளினரி ப்ரொசீஜர் பத்தி பார்த்தோம், இன்னொரு கிரீவன்ஸ் ஹேண்ட்லிங் மாதிரியே இன்னொரு டாபிக். ஸோ பவானி, நாங்க லாஸ்ட் டைம் இருக்கிறார்கள் நாங்க பார்த்துட்டோம். உங்களோட ஒப்பீனியன் சொன்னா நல்லா இருக்கும். டிசிப்ளினரி ப்ரொசீஜர் சம்பந்தப்பட்டதுல நீங்க பார்த்த நடைமுறைகள் என்ன, ஒரு டிசிப்ளினரி ப்ரொசீஜர், இந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் வர போகும்போது என்னென்ன மாதிரி ப்ரோசஸஸ் இன்டர்னலா நீங்க பார்த்துருக்கீங்க? சாரி மேடம், நான் ஹெச்ஆர்லயும் ஒர்க் பண்ணல, அதோட எனக்கு இப்படி ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் ஃபேஸ் பண்ண. ஓகே, சோ நீங்க பார்த்தது இல்ல. ஓகே, சோ தட்ஸ் ஓகே. சோ நாட் a problem. சோ டிசிப்ளினரி ப்ரொசீஜர் நாங்க போன முறையும் வேற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துனாங்க. ஒரு ஒழுக்காற்று நடைமுறை என்பது பணியாளர்களின் தவறான நடத்தைகளை கையாள்வதற்கான ஒரு செயல்முறை. வரம்பு மீறலின் தீவிரத்தை பொறுத்து வந்து அதுக்குரிய நடைமுறைகள் வந்து மாறுபட்டு இருக்கும். இன்ஃபார்மல், ஃபார்மல் 2 நடைமுறைகள் இருக்கும். அதுல வந்து சிவியரான ஒரு டிசிப்ளினரி ப்ரொசீஜர்ல இன்ஃபார்மல், ஃபார்மல் கிடையாது, டிரெக்டாவே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து விசாரணை வச்சு அதுக்குரிய தீர்வுகளை காணுவார்கள்.
ஒரு லைட்டான ஒரு இஷ்யூவும் ஒரு சீரியஸான இஷ்யூவும் என்னன்னு நாங்க ஹேண்டில் பண்ணணும்னு லாஸ்ட் கிளாஸ் நாங்க டீட்டெயிலா பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நாங்க பார்த்தது ஓய்வூதியம் மற்றும் மேம்பாடு. நாங்க ரிட்டையர்மெண்ட் பற்றி பார்த்தனாங்க. என்னென்ன ஓய்வூதிய திட்டங்கள் இருக்குதுன்னு பார்த்தனாங்க. பொதுத்துறை, தனியார் துறை, முறைசாரா துறையில உள்ள திட்டங்களை பற்றி பார்த்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. தொழிலாளர் உறவுகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் பற்றி பார்த்தனாங்க. இலங்கையில வந்து கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இருக்குது, யூனியன்ஸ் இருக்குது. அந்த யூனியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா more than 54% மேல கவர்மெண்ட் ரிலேட்டட் யூனியன்ஸும் 28% கிட்டத்தட்ட அந்த பொது நிறுவனங்களிலும் மற்றும் 18% தனியார் துறை பிரைவேட் கம்பெனிஸ்லயும் இருக்குது. அப்ப நாங்க டோட்டலா வந்து இந்த யூனியன்ஸ்ல எண்ணிக்கையை பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையின் மொத்த பணியாளர்கள்ல ஆல்மோஸ்ட் 10% வந்து யூனியன்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அதோட சேர்த்து நாங்க முக்கிய பாதுகாப்பு சட்டங்கள் பற்றி பார்த்தனாங்க. அதுதான் நாங்க நிப்பாட்டினாங்க. முக்கியமான பாதுகாப்பு சட்டங்கள், சர்வதேச முறைகள், அதை பற்றி லைட்டா பார்த்தனாங்க. இன்னைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணபடி வந்து அவுட் சோர்சிங், மனித வள வெளியாதாரங்கள். இதை பாக்குறதுக்கு முன்னால எனிவான் அவுட் சோர்சிங் என்றா என்ன யாராவது சொல்லலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச அவுட் சோர்சிங் என்றால் என்ன? அவுட் சோர்சிங் எக்ஸாம்பிள்ஸ் என்ன? நீங்க பார்த்தது பேங்க் தான் ரிக்வயர்மெண்ட்ல வேற ஏதாவது நீங்க பார்த்துருக்கலாம். மைக்க ஆன் பண்ணி போட்டு பேசலாம். அவுட் சோர்சிங் என்றால் என்ன உங்களுக்கு தெரிந்த? ரஷ்மினா, ஜூட் அண்ட் கிருஷாந்தினி, பவானி சொல்லலாம். அவுட் சோர்சிங் என்றால் என்ன? ரீசன்ட் பாஸ்ட் இது ரொம்ப ஹாட் டாபிக்கா போய்கொண்டிருக்குது. ஸ்பெசிபிக்கலி காஸ்ட் சம்பந்தப்பட்ட விலையில இது ஒரு முக்கியமான டாபிக். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அவுட் சோர்சிங் என்றால் என்ன, அதை பற்றி ஒரு விளக்கம். ஒரு குறுகிய காலத்துக்குள்ள, அதாவது ஒரு 2 to 5 இயர்ஸுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆர்கனைசேஷன் செக்யூரிட்டியா இருக்கலாம், ஜானிட்டோரியல் சர்வீசஸா இருக்கலாம். அப்படியான ஒரு இது வந்து ஒரு பர்டிகுலர் பேங்குக்குள்ளேயோ அல்லது வேறு இன்ஸ்டிடியூஷன்லயோ நடைமுறைப்படுத்துறது தான் அவுட் சோர்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். திருப்பி சொல்லுங்க. பாதுகாப்பு சேவை மற்றும் ஜானிட்டோரியல் சர்வீசஸ் அப்படியான இதுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ள, அதாவது ஒரு 2 இயர்ஸோ 2 to 5 இயர்ஸுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ற இடத்துல அதை வந்தாங்க அவுட் சோர்ஸ் சொல்லக்கூடியதா இருக்கும் யோசிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ரைட். எனி அதர் டெஃபினிஷன்ஸ் or examples? Security services, janitorial services. Okay. Right. Okay. Right. Sherry. Anyone else? Rashmina and Shantini, Jude. Definition, examples. Okay, Rashmina pura குறைந்த salary pay பண்ணி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வேலைக்கு அமர்த்துவது. Okay, interesting. Okay. சரி. Krishanthini. Jude and சொல்லுங்க. சரியான ஆன்சர் பிள்ளையான ஆன்சர் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. இட்ஸ் ஓகே. Any other answers? Outsourcing? Okay, so outsourcing definition பத்தி பார்க்கலாம். முதல்ல மனித வள வெளியாதாரங்கள் என்றால் என்ன? மனித வள வெளியாதாரங்கள் அதான் சரியான தமிழ். அதுக்கு ஒரு நிறுவனத்திற்கு வெளியே ஒரு சேவைகளை செய்வதற்கும் பாரம்பரியமான நிறுவனத்தின் சொந்த ஊழியர்கள் மற்றும் ஊழியர்கள் உள்நாட்டில் நடத்தப்படும் பொருட்களை உருவாக்குவதற்கான நடைமுறையாகும்.
அவுட் சோர்சிங் என்பது பொதுவாக நிறுவனங்களால் செலவு குறைப்பு நடவடிக்கையாக மேற்கொள்ளப்படும் ஒரு நடைமுறை. இது வாடிக்கையாளர் ஆதரவு முதல் உற்பத்தி வரை அலுவலகம் பெற்ற பலதரப்பட்ட வேலைகளை பாதிக்கும். இப்ப நீங்க இன்னொன்று செய்யணும். நான் கேட்டிருக்கிற டெபினிஷன் ஒரு வகையான டெபினிஷன். நீங்க ஹோம்ஒர்க் நம்பர் 1 அவுட் சோர்ஸுக்குரிய உங்களுடைய டெபினிஷனை தேடணும். சரியா? ஹோம்ஒர்க் நம்பர் 1 அவுட் சோர்சிங் உரிய டெபினிஷன். டெபினிஷன் இன் தமிழ். சரியான டெபினிஷன் ஒன்று ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. இதுல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். என்ன அவுட் சோர்சிங் என்றால் என்ன? மனித விளையாடுறதுக்கு ஒரு சரியான ஒரு விளக்கிடம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். சாதாரணமா சொல்ல போனா ஒரு இன்டர்னலா சிம்பிளா சொல்றேன். இன்டர்னலா ஒரு பெரிய ஒரு வேலை. இப்ப பவானி சொன்ன மாதிரி செக்யூரிட்டி சர்வீசஸ், ஜெனட்டோரியல் சர்வீசஸ் ஓகே, நாங்க அவுட் சோர்ஸ் பண்றோம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வெளியில ஒரு சர்டிஸ்லாங்கா அப்படி ஒரு கம்பெனி இல்லாட்டி ஒரு அபான்ஸ் அப்படின்னு அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்கள வச்சு செய்ய வைக்கிறோம். அதே பிரின்சிபல உங்களோட பேங்க்லயும் நடக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க சில பல அவுட் சோர்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களோட டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிபிகலி பேக் ஆஃபீஸ். யூஸ்வலி ஃப்ரண்ட் லைனர்ஸுக்கு அவுட் சோர்சிங் ஸ்டாஃப் வைக்கிறது குறைவு. அவுட் சோர்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவுட் சோர்ஸ் ஸ்டாஃப்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், உங்களோட கிரெடிட் கார்டு செக்ஷன் இல்லாட்டி லோன் செக்ஷன், அதுல சேல்ஸ் ஸ்டாஃப், யா சம்டைம்ஸ் சேல்ஸ் ஸ்டாஃப் பிரசாந்தினி, ஸ்பெசிபிகலி சொல்லுவேன் ஒரு ப்ராசஸிங் யூனிட், கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே சில பேர். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட அந்த பெர்மனன்ட் ஸ்டாஃப் இல்லாம அவுட் சோர்ஸ் ஒரு கம்பெனி கொடுப்பாங்க, ஒரு ப்ராசஸிங் டீம் மாதிரி. அந்த டீம் வந்து தனியா செய்யறது டேட்டா வெரிஃபிகேஷன் மட்டும், டேட்டா என்ட்ரி மட்டும், டைப்பிங் மட்டும். ஒரு குறிப்பிட்ட யூனிட், ஒரு என்டையர் யூனிட்டையே அவுட் சோர்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு ஸ்டாஃபா பெர்மனன்ட் ஸ்டாஃபா போட்டு நீங்க ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு இபிஎஃப் விடிஎஃப் கொடுத்து உள்ள, நான் இப்ப முதல்ல நான் சொன்னேனே அத்தனை அந்த 7 படிமுறைகள், மனித அந்த படிமுறை எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சாதாரண டாக்குமெண்ட் டைப் பண்ண வைக்கிறது வர்த் இட்டா? அவ்வளவு அது ஒரு குறிப்பிட்ட அந்த டாக்குமெண்ட் என்டர் பண்ற ஒரு ஆளுக்கு இந்த கம்பெனி இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணா வேணுமா, அப்படி ஒரு தாட் பார்ப்பாங்க. அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண வேணுமா அப்படின்னு பார்த்துட்டு அது வர்த் இட்டா இல்லையா, சரி இவ்வளவு ஒரு ஆளுக்கு ஒரு வருஷத்துக்கு நாங்க சேலரியை விட எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்றோம், அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அவுட் சோர்ஸ் கம்பெனி கொடுத்தோம்னா இபிஎஃப் விடிஎஃப் ஒன்றும் கிடையாது, ஒரு ஃபிளாட் சேலரி தான் பே பண்ணுவோம். சில பேர் இபிஎஃப் விடிஎஃப் பே பண்ணுவோம், சில பேர் கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் இல்லாத ஆளுக்கு வர வழியில சொல்ல பே பண்ணுவாங்க. பட் அந்த ட்ரைனிங் அது இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், இந்த ஒரு நாளைக்கு 100 அப்ளிகேஷன்ஸ் டைப் பண்ணோன்னா உங்களோட ஜாப் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டீமும் கொடுப்பாங்க. அவங்க அதை மட்டும் செய்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு ஸ்பெஷலைஸ்ட் யூனிட். ஸோ ஜெனட்டோரியலோ செக்யூரிட்டி சர்வீசஸ் மட்டும் தான் ரெண்டு இல்லை, உங்களோட சிலபோல உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் அவுட் சோர்ஸ் சேல்ஸ் ஸ்டாஃப், சிலபோல கான்ட்ராக்ட் ஸ்டாஃபா இருப்பாங்க. அவங்க சிலபோல அவுட் சோர்ஸா இருக்க மாட்டாங்க. பட் சம் பீப்புள் ஆர் அவுட் சோர்ஸ், சம் பீப்புள் ஆன் கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்டுக்கும் அவுட் சோர்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. when you say outsource, என்டையர் ஃபங்க்ஷனை இன்னொருத்தர் கொடுத்து அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு தான் அவுட் சோர்சிங். உங்களோட சேல்ஸ் டீமையும் அவுட் சோர்ஸ் பண்ணி இருந்தால் நடக்கலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல சேல்ஸ் டீம் வந்து உள்ளுக்குள்ளே வச்சிருப்பாங்க, ஆனா கான்ட்ராக்ட்ல இருப்பாங்க. அப்ப அது அவுட் சோர்சிங் கிடையாது. இப்ப நான் சொன்ன இந்த கான்செப்ட்ல உங்களோட டிபார்ட்மெண்ட் இருக்குதா? பேக் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன், சப்போர்ட் யூனிட்ல இந்த கிரெடிட் அப்ளிகேஷன் வெரிஃபை பண்றது, லோன் அப்ளிகேஷன் ப்ரொசஸ் பண்றது, ஒரு பல்கான ஒரு டிரான்சாக்ஷன் நடத்துறது, அப்படி இப்ப நான் சொன்ன டெஃபினிஷன்ல உங்களோட பேங்க்ஸ்ல ஏதாவது இந்த மாதிரி யூனிட்ஸ் இருக்குதா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரசாந்தினி எந்த யூனிட்? ஓகே, அண்ட் சூப்பர். எந்த யூனிட் எக்ஸாம்பிள்? ரஷ்மினா, எஸ், குட். எந்த யூனிட்? கிவ் மீ ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு பாப்போம். கிரெடிட். ஓகே, கிரெடிட்ல என்ன கிருஷ்ணாந்தினி அவுட் சோர்சிங்? சூப்பர். ஐடி அவுட் சோர்சிங். கிரெடிட் கார்டு சென்டர், தேர் வி கோ. வருது கார்டு சென்டர் அப்ளிகேஷன் ப்ரோசஸிங்கா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். சரிதானே ரஷ்மினா? கிரெடிட் ப்ரோசஸிங் வெரிஃபிகேஷனா இருக்கும். வெரிஃபிகேஷன் சொன்னா சம்டைம்ஸ் ஒரு கால் சென்டர், ஒரு அவுட் பவுண்ட் கால் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிகவரிஸ், கரெக்ட். ஸோ ரிகவரிஸ் இஸ் an excellent example. ஒரு அவுட் சோர்ஸ் செய்யறதுக்கு ரிகவரிஸ் இஸ் an excellent example. தேங்க்யூ ரஷ்மினா கொண்டு வந்ததுக்கு. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஒரு ரிகவரிஸ் ஏஜென்சின்னு இருக்கும். சில வேளை ரிகவரிஸ்ல இருந்தாக்கள் இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும்
ரிகவரின்னு சொல்லும்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு ரிகவரின்னு சொல்லும்போது பக்கெட்ஸ் போடுவாங்க. பக்கெட்ஸ்னா ஒரு 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 லோன் வந்து 0 to 30 daysக்குள்ள டியூவா இருந்தா சாஃப்ட் பக்கெட். அதாவது சாதாரணமா ஒரு உங்களோட சேல்ஸ் ஸ்டாஃபே கால் பண்ணி ஏன் இவ்வளவு நாள் போடல, ஒரு 30 நாள் ஆயிட்டு தானே ஏன் போடல, இந்த மாசம் போடுறீங்களா அடுத்த மாசம் போடுறீங்களா கேட்டு சாதாரணமா கழிச்சு அப்டேட் பண்ணி ஃபாலோ அப் பண்றது சாஃப்ட் பக்கெட்ஸ். செகண்ட் பக்கெட் அது நடக்காது, சாதாரணமா காய்ச்சி நடக்காது. உங்களுக்கு அதுக்குரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஸ்கில் பத்தாது. கொஞ்சம் ரிகவரின்னு சொல்லும் போது சாஃப்ட் ஹார்ட் எல்லாருக்குமே செய்ய முடியாது. கொஞ்சம் ஹார்டா போய் அந்த ரிகவரி டிரான்சாக்ஷன் செய்யணும். அப்ப என்ன செய்ய முடியும், உங்களுக்கு அந்த ஸ்கில் செய்யறப்ப அதுக்குன்னு தனி ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க. அதே அவங்க ஃபுல் டைம் ஜாப்பா செய்யறாங்க. அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்னென்ன முறையில போய் இந்த கஸ்டமர்ஸ் மிரட்டி கூட ஃபாலோ அப் பண்ணி காசு வாங்குற அளவுக்கு தெரியும். நீ கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வீட்டுக்கே போய் பயமுறுத்துவாங்க சில பேர். வீட்டு வாசல்ல 2 தடவை தட்டினாலே போதும். அப்ப எங்களுக்கு அதுக்குரிய என்ன சொல்றது ஸ்பெஷாலிட்டி கிடையாது. அதுக்கு ஸ்பெஷலைஸ் பண்ண ஒரு ஏஜென்சிக்கு அவுட் சோர்ஸ் பண்றது அந்த வேலையை. இதுதான் உங்களுடைய டேட்டா பேஸ், இதுதான் உங்களுடைய கஸ்டமர்ஸ் போன் நம்பர், நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கொள்ளுங்க, ஆனா எனக்கு ரிகவரிஸ் வரும். நடந்திருக்கா உங்களோட பேங்க்ஸ்ல நடந்திருக்கா? என்ன செஞ்சாவது எனக்கு எப்படியாவது எனக்கு ரிகவர் பண்ணித்தாங்க. அதுக்காக எந்த லெவலுக்கும் போவாங்க. நீங்க படங்களை கூட பார்த்துருக்கலாம். அது உண்மை நடக்கிறது, நடந்தும் இருக்குது. சோ கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி? சோ நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவுட் சோர்ஸ் பண்றீங்க. அவுட் சோர்ஸ் பண்ற மூலமா என்னென்ன நன்மை கிடைக்குது இதுல? முதலாவது நன்மை வந்து நீங்க காஸ்ட், நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுல் ட்ரைனிங் அதெல்லாம் கொடுத்து அந்த காஸ்ட் எல்லாம் எடுபடுது ஒரேடியா. பட் இது எஃபிஷியன்சி, நீங்க உங்களுக்கு ஸ்கில் இல்லாத பொருள் ஸ்கில் உள்ளால கொடுக்கும்போது ஈஸியா எஃபிஷியன்டா நடக்குது. இது ஒரு வகையான எக்ஸாம்பிள். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பிபிஓ? பிபிஓன்னா என்னன்னு தெரியுமா? பிபிஓன்னா என்னன்னு தெரியுமா? பிபிஓ யாராவது? பிபிஓன்னா என்ன தெரியுமா சொல்லுங்க. பிபிஓ யாராவது சொல்லலாம்? பிபிஓ கிருஷ்ணாந்தினி, பவானி, எனி ஐடியா? ஒரு ஃபேமஸ் டேர்ம். பிபிஓன்னா என்ன? பிசினஸ் ப்ரோசஸ் அவுட் சோர்சிங். அதுக்கு தமிழ் டேர்ம் தேர்டி வைக்கணும், பிசினஸ் ப்ரமோஷன் ஆஃபீஸர். ஓகே, நான் சொல்றது அவுட் சோர்சிங் ரஷ்மினா. பிசினஸ் ப்ரோசஸ் அவுட் சோர்சிங் பிபிஓ கம்பெனிஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்பெசிபிக்கலி இது இந்த ஸ்ரீலங்காலையும் இருக்குது, இந்தியால இது ரொம்ப ஃபேமஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர்சீஸ்ல உள்ள யூகே, யுஎஸ்ஏ, கனடா அங்க உள்ள எல்லாருமே காஸ்ட் அவங்களோட நாட்டுல அவங்களுக்கு பே பண்ணி எல்லாம் செய்யறது ரொம்ப காஸ்ட். இப்போ தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல வந்து லேபர் வந்து ரொம்ப சீப்பா இருக்கலாம், எங்களுக்கு குறைஞ்ச லேபர்ல அவங்களுக்கு உங்களுடைய வேலையை செய்து கொள்ளலாம். அப்ப மில்லியன் கணக்குல சேவ் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆஃபீஸ் வச்சிருக்காம. அப்ப மேபி கால் சென்டரா இருக்கலாம், ஒரு ஒரு யூகே ப்ராடக்ட்டுக்குரிய ஒரு 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 வாஷிங் மிஷின் கம்பெனிக்குரிய ஆஃப்டர் சேல் சர்வீஸ் இந்தியால ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஆஃபீஸ்ல வச்சு அவங்க பிபிஓ சேல்ஸ் பண்ணுவாங்க. அவங்க ஸ்பெண்ட் பண்றதுல 1/10 1/20 தான் நீங்க குறைஞ்ச ஒரு அமௌண்ட் தான் இங்க பே பண்ணா போதும், வேலை நடந்துடும். அப்ப பிசினஸ் ப்ரோசஸ் என்டையர்லி அவுட் சோர்ஸ் பண்றோம். இப்ப நாங்க இப்ப நான் சொன்ன இந்த கிரெடிட் கார்டு அவுட் சோர்சிங், அப்ளிகேஷன் அவுட் சோர்சிங், அதே மாதிரி என்டையர் ப்ரோசஸையே அவங்களோட கால் சென்டரை அப்படியே அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த பிபிஓ கம்பெனிஸ் இது எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் அவுட் சோர்சிங். ஸோ இந்த மாதிரி அவுட் சோர்சிங் நடக்கும் போது காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறையுது. காஸ்ட் இஸ் அ மெயின் திங். இப்ப நீங்க இதுல யார் சொன்னது, இதுல ரஷ்மினா சொன்ன மாதிரி குறைந்த சேலரி பே பண்ணி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வேலைக்கு அமர்த்துவது, காலத்துக்குள்ள மட்டுமில்ல குறைஞ்ச டைம்ல வேலையையும் முடிக்கிறது. சரியா? சோ இதுதான் அவுட் சோர்சிங் மெயின் டெஃபினிஷன். இதுல உங்களுக்கு நன்மைகள் பார்த்தோம்னா, இப்ப நாங்க முதல்ல சாதாரணமா பார்த்த நன்மைகளோடு ஒப்பிடும்போது
இந்த அவுட் சோர்சிங் வந்து ஒரு நன்மைகள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நன்மைகள் இருக்கு. ஒன்று குறைந்த செலவுகள் நாங்க பார்த்தது, அளவிலான பொருளாதாரங்கள் குறைந்த தொழிலாளர் விகிதங்கள் காரணமாக, அதாவது எக்கனாமிக்கல் நாங்க யூஸ் பண்றது குறைவுன்றதாலையும் யூஸ் பண்ற லேபர் குறைவுன்றதாலையும் குறைந்த செலவுகள் யூஸ் பண்ணுது. அதிகரித்த செயற்திறன் ப்ரொடக்டிவிட்டி கூடுது. ஏன்னா ஸ்கில் லெவல் நாங்க அதிகமா யூஸ் பண்றபடியா அதுக்குரிய ப்ரொடக்டிவிட்டி கூடுது. மாறித்திறன், அதாவது எக்ஸாம்பிள் மூலோபாயம், முக்கிய திறன்கள் அதிக கவனம் செலுத்துதல், திறன்கள் அல்லது ஆதாரங்களுக்கான அணுகல், மாறிவரும் வணிக மற்றும் நிலைமைகளை பூர்த்தி செய்வதற்கான பிளெக்சிபிலிட்டி. சாதாரணமா இன்ஹவுஸுக்குள்ள நாங்க இருக்கிற என்ன சொல்றது, ஒரு 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 பணி எங்களுக்கு ஸ்கில் இல்லாதனால ஒரு 5-6 நாள் டைம் எடுத்து ப்ரொடக்டிவிட்டியும் குறைஞ்சு ரொம்ப லேட்டா செய்யறதை விட நாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட டீமுக்கு சைன் பண்ணும்போது அவங்களுடைய ஸ்கில் லெவல்லால பிளெக்சிபிலிட்டி கூட, அதே நேரத்துல வேலையும் ஈஸியா நடக்குது. அதுக்குரிய ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச்சும் டிஃபரெண்ட் ஆகும். ஸோ தோஸ் ஆர் த நன்மைகள் போடலாம். அதே மாதிரி சந்தைக்கு வந்து ஈஸியா ஃபாஸ்டா ஒரு ப்ராடக்டை ரீச் பண்ணிடலாம். கேபிட்டல் குறைவா யூஸ் பண்ணலாம். மற்றது டிஃப்ரெண்டான அணுகுமுறைகள், இந்த நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலிஸ்ட் வேலையை செய்யறதால அதுக்குரிய அணுகுமுறைகளையும் வித்தியாசமா யோசிக்கக்கூடியதா காணப்படுது. உள்ள அபாயங்கள் பற்றி பார்த்தோம்னு சொன்னா, சில வேளையில நான் இன்ஹவுஸ்ல நாங்க செய்யற வேலைகளை ஃபாஸ்டா நாங்க சில வேலை முடிப்போம் அவுட் சோர்சிங் இல்லாம. ஆனா நாங்க அவுட் சோர்ஸ் பண்ணும்போது சில ஜாப் ஃபங்க்ஷன்ல வந்து அந்த டைமுக்கு தான் அதை முடியும். நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், உங்களுக்கு தெரியுமா யாருக்கு சென்ட்ரலைஸ் ப்ராசஸிங் யூனிட்ஸ் யாருக்கு இருக்கு இந்த டீம்ல, இந்த பேங்க்ஸ்ல சென்ட்ரலைஸ் ப்ராசஸிங் யூனிட்ஸ் என்னென்ன கம்பெனிஸ்ல வச்சிருக்காங்க? உங்களோட கை வரலாம், ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் நீங்க காட்டலாம். சென்ட்ரலைஸ் ப்ராசஸிங் யூனிட் எந்தெந்த பேங்க்ஸ்ல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரலைஸ் ப்ராசஸிங் ஒரு லோன் ப்ராசஸ் பண்றீங்க, அந்த லோனை வந்து பிரான்ச்ல தான் முந்தி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஏன்னா பிரான்ச் தான் இருந்தது. இப்போ பிரான்ச்ல இல்ல, டைரக்டா நாங்க பேக் ஆஃபீஸ் சப்போர்ட் ஃபங்க்ஷனுக்கு போட்டு அங்க ப்ராசஸ் பண்ணி லோனை இங்க கிராண்ட் பண்ணோம். பிரசாந்தினி எஸ் போட்டிருக்காங்க. எனிவன் எல்ஸ்? சென்ட்ரலைஸ் ப்ராசஸிங் யூனிட் உள்ள பேங்க்ஸ், பவானி அண்ட் check clearings வந்து உங்களுக்கு centralized processing. ஓகே, செக் கிளியரிங், எஸ், அது மோஸ்ட் சென்ட்ரலைஸ். அது தவிர வேற ஏதாவது சென்ட்ரலைஸ்ட் இருக்கா? லோன் ப்ராசஸிங் இல்லாட்டி எனிதிங், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், எனிதிங், கேன் பி எனிதிங், கிரெடிட் டிஸ்பர்ஸ்மெண்ட். பிரான்ச்ல செய்யாம நீங்க அதை முந்தி பிரான்ச்ல செய்த ஒரு ஃபங்க்ஷன் இப்போ சென்ட்ரலைஸ்ட் நடந்து கொண்டிருக்கு, என்னது? சிக்னேச்சர் கார்டு அப்டேஷன், எனிதிங். சென்ட்ரலைஸ்ட் ப்ராசஸிங் நடக்குதா? ஓ, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட், உங்களோட பிரான்ச்ல ஒரு எல்சி ஓப்பன் கொடுத்து கொண்டு இருக்கீங்க இவனாலும், இப்போ ட்ரேட் யூனிட் இருக்கு செப்பரேட்டா. அப்போ பிரான்ச்ல கொடுக்கல, நீங்க டாக்குமெண்ட்டை போஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஸ்கேன் பண்ணி அனுப்புறீங்க, ட்ரேட் டிவிஷன் தான் எல்சி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஸ்விஃப்ட் மெசேஜ் தராங்க. சென்ட்ரலைஸ் ட்ரேட் டிபார்ட்மெண்ட் யார் யாருக்கு இருக்கு? ரஷ்மினா, எஸ், ஓகே. எனிவன் எல்ஸ்? அண்ட் எஸ், ஓகே. ஸோ இப்ப இந்த 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 பர்டிகுலர் சென்ட்ரலைஸ்ல உள்ள நன்மை என்ன, தீமை என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுமே, நாங்க இப்ப ஒரு ட்ரேட்ல எல்சி பிரான்ச்சுக்கு கஸ்டமர் ஓடி வர, நாங்க உடனடியாக எல்சி ஒன்று ஓபன் பண்ணி கொடுக்குறோம். இதே இது சென்ட்ரலைஸ்ட்ல போறபடியால வர நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? சிம்பிள் கொஸ்டின். என்ன நினைக்கிறீங்க? ஒரு ட்ரேட் டிரான்சாக்ஷன் வழக்கமா எல்சி ஓபன் பண்ணலாம், பிரான்ச்ல ஓபன் பண்றது ஒரு ஆப்ஷன், சென்ட்ரலைஸ் ப்ராசஸிங்ல ஓபன் பண்றது ஒரு ஆப்ஷன். இந்த இதுல நன்மை என்ன, தீமை என்ன? ஒன்று சொன்னாலும் போதும், பதில் சொன்னீங்கன்னா இதுக்குரிய ஆன்சர் வரும். அதுக்காக anyone? மியூட் ஆன் பண்ணிட்டு கதைக்கலாம், சொல்லுங்க. சென்ட்ரலைஸ் ப்ராசஸிங் முந்தி பிரான்ச்ல செய்த ஒரு வேலை, இப்ப நீங்க சென்ட்ரலைஸ் டிபார்ட்மெண்ட்ல செய்யறதால நீங்க பார்த்த நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? அவ்வளவுதான், சிம்பிள் கொஸ்டின். கிருஷாந்தினி மேம், அட்வான்டேஜ்னு சொன்னா சேஃப்டி நினைக்கிறேன். அங்க பிரான்ச்சோட விட இங்க ஃபுல்லா செக் பண்ணி ப்ரோசஸ் பண்ணுவாங்க தானே. ஓகே, ஏன் அந்த சேஃப்டி சொல்றீங்கன்னா நாலேஜ் பர்பஸ்னால சொல்றீங்களா? உங்களுக்கு தெரிய வேண்டியதால சொல்றீங்களா?
அவங்களுக்கு எனக்கு கூட தெரிஞ்ச தெரியும் மட்டும் என்றதால அந்த சொல்றீங்களா? மாதிரி புரியல. என்ன தெரிஞ்ச வகையில் நான் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் தான் ஒர்க் பண்றேன் மேம். ஆ அதனால அப்படி நினைக்கிறேன். அடுத்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னா டிலே ஆகும். ஓகே, அதாவது நீங்க சொல்றீங்க ட்ரேட் டிபார்ட்மெண்ட் கூட செக் பண்ணும், அதாவது உங்களுக்கு அந்த உங்களுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் நாலேஜ் கூட இருக்கிறதால நீங்க கூட கேர் எடுத்து செக் பண்ணுவீங்க. ஸோ அந்த எஃபிஷியன்சி லெவல் நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. டிலே ஆகுமே, ஏன் டிலே ஆகும்னு சொல்றீங்க? டிலேக்கு ரீசன் என்ன? பிரான்ச்ல செய்ய முடியாத டிபார்ட்மெண்ட் செய்யும் போது ஏன் டிலே ஆகுது விஷாதினி? சொல்லுங்க கிருஷ்ணாந்தினி, மியூட் ஆன் பண்ணி சொல்லுங்க. ஏன் அந்த டிலேயான காரணம் என்ன, ஏன் சொன்னீங்க? டிபார்ட்மெண்ட்ல மேம் நிறைய ப்ராசஸ் இருக்கும், செக்கிங் இருக்கும், டேட்டா என்ட்ரி அந்த மாதிரி. அதனால பிரான்ச்ல செய்த பிரான்ச்ல செஞ்சா உடனே கொடுக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த பாயிண்ட் வந்து அவுட் சோர்சிங் உள்ள முக்கியமான ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நீங்க ஒரு ஒரு நீங்க டிபார்ட்மெண்ட் சென்ட்ரலைஸ் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டின்றது டெக்னிக்கலி கிடையாது. வார ஆர்டர் படி 10 மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா லஞ்ச் 1 மணி வச்சு அது 10ல இருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆர்டர் நம்பர் வருதோ அதுல இருந்து நீங்க செஞ்சு கொண்டிருப்பீங்க. மேபி யாராவது பாஸ் சொல்லி ஓகே இது அவசரம் செய்யுங்கன்னு சொன்னா எடுத்து செய்வீங்களே ஒழிய சாதாரண முறைப்ப பார்த்தா உங்களுக்கு மற்ற கஸ்டமர் தெரியாது. உங்களுக்கு வார ப்ராசஸிங் ஆர்டர் பிரகாரம் நீங்க டிரான்சாக்ஷன் செஞ்சுட்டு இருப்பீங்க. அதுல பிரான்ச் படி பார்த்தா பிரான்ச் ஏ, பிரான்ச் பி, பிரான்ச் சி, பிரான்ச் ஏ முதல்ல கொடுத்துருக்கும், பட் பிரான்ச் சியோட ரெக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப அர்ஜென்டா இருக்கும். கஸ்டமர் இப்பவே காசு வேணும்னு இருப்பேன், அது உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணப்படாத பட்சத்துல உங்களுக்கு தெரியாது. நீங்க ஆறுதலா அந்த ஏபிசி ஆர்டர்ல தான் செய்வீங்க. அப்ப அர்ஜென்ட் டிரான்சாக்ஷனுக்கானும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இது பிரான்ச்சுக்கு டிரெக்டா போனீங்கன்னா அவருக்கு தெரியும், பிரான்ச் சிக்கு தெரியும் இந்த கஸ்டமர் இமீடியட் மற்ற டிரான்சாக்ஷன் ஒரு பக்கம் வச்சுட்டு இதை முதல்ல செய்திருவேன். அப்ப டிலே இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்ல நெகட்டிவ் பாயிண்ட்ல பார்க்கும்போது டிலே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மெதுவான நுடிப்பிடம், வணிக அல்லது கள அறிவு இல்லாது. இப்ப நீங்க சொன்ன எல்லா செக்கிங், அதாவது சம்டைம்ஸ் பிசினஸ் நாலேஜ், அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் நாலேஜ் பார்த்தோம்னு சொன்னா இது இன்னொரு வகையில சே ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு நீங்க ஒரு லோன் அப்ரூவ் பண்ண போறீங்க. பிரான்ச் மேனேஜர் அந்த கஸ்டமரை பார்த்து கஸ்டமருடைய பிசினஸ் உணர்ந்து அவர் அந்த லோனை அப்ரூவ் பண்றது ஒரு வகையான அப்ரூவலா இருந்தா, பேக் ஆஃபீஸ்ல பிரான்ச் மேனேஜர் இல்லாம ஒரு கிரெடிட் டிவிஷனுக்கு போட்டீங்கன்னா அவர் பியூர்லி அவருடைய ஃபைனான்சியல்ஸை பார்ப்பார், அவருடைய பேக்ரவுண்டை செக் பண்ணுவார், அந்த பேப்பர்ல உள்ளதை வச்சு மட்டும் அவர் அப்ரூவ் பண்ணுவார் இல்லையா? அப்போ நீங்க பாத்துருக்கீங்களா உங்களோட டிபார்ட்மெண்ட்ல நீங்க பிரான்ச் மேனேஜர் அப்ரூவ் பண்ற அமௌண்ட்டுக்கும் சம்டைம்ஸ் அதே பேப்பரை ஒரு பேக் ஆஃபீஸ்ல கிரெடிட் டிவிஷன் அப்ரூவ் பண்ற அமௌண்ட்டுக்கும் சில விட வித்தியாசம் இருக்கலாம், கண்டிஷன்ஸ் வித்தியாசப்படலாம். வித்தியாசப்பட்டிருக்கா? நீங்க பாத்துருக்கீங்களா எங்கேயாவது அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கும்போது ரெண்டு வித்தியாசமான டிசிஷன்ஸ் பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்திருந்தா? Anyone? Raise hands. So அப்படி நடந்துக்கிறது காரணம் ஓகே ரஷ்மினா, எஸ் அப்படி நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பிரான்ச் மேனேஜருக்கு வந்து சரியா தெரியும் கள அறிவு, வணிக அறிவு, பிசினஸ் சென்ஸ் நாலேஜ், ஒரு பர்சனல் க்ளோஸ் அப்ல தெரியும். ஓகே இவர் ஈவன் தோ இந்த ஃபைனான்சியல்ஸ் இப்படி இருந்தாலும் எத்தனையோ பேர் ஃபைனான்சியல்ஸே மாத்தி எடுப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா ஒரு கஸ்டமருடைய ஃபைனான்சியல்ஸ் நாங்க ஜோக்குக்கு சொல்லுவோம், அவங்க 3 ஃபைனான்ஸ் வச்சிருப்பாங்களாம். ஒன்று உண்மையான ஆக்சுவல் ஃபைனான்சியல்ஸ், ரெண்டாவது பேங்க்குக்கு கொடுக்க வேண்டிய ஃபைனான்சியல், மூன்றாவது அவங்களுடைய வைஃபுக்கு காட்ட வேண்டிய ஃபைனான்சியல்ஸ். அப்படி 3 ஃபைனான்சியல் வச்சிருப்பாங்களாம். ஒவ்வொரு ஃபைனான்சியலும் ஒவ்வொரு வகையா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அவங்க. என்னன்னு சொன்னா சில பேரோட இன்கம் டேக்ஸ்க்கு இஷ்யூவா இருக்கலாம், சில பேர் செய்வாங்க, சில பேர் எத்தனையோ வகையான இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்றதுக்காக இன்னொன்று ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க. ஸோ அன்லஸ் அதர்வைஸ் பிரான்ச் மேனேஜர் சரியா அந்த கஸ்டமரை பற்றி தெரியாத பட்சத்துல, ஸ்பெசிபிகலி மைக்ரோ எஸ்எம்இ கஸ்டமர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வேலைகள் செய்யறது நாங்க சில சமயம் பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்படி வைக்கக்கூடாது, அது இல்லீகல். ஆனா சில வேளை நாங்க அவங்க சப்மிட் பண்ணும்போது பிரான்ச் மேனேஜருக்கு சில வேளை தெரியும் அவருக்கு எத்தனை ஃபைனான்சியல்ஸ் வச்சிருக்காரு. ஆனா அதே இது நீங்க கிரெடிட் ஆஃபீஸர் உள்ளுக்குள்ள சென்ட்ரலைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபைனான்சியல் அப்படின்னா அவர் பார்ப்பா இது ஒன்றுதான் அவருடைய ஃபைனான்சியல், இதுல குறிப்பிட்டிருக்க அசெட்ஸ் மட்டும்தான் அவருடைய அசெட்ஸ். அப்ப இதை சம்பந்தப்படுத்தி மட்டுமே அவர்
ஒரு டிசிஷன் எடுத்து கொடுப்பார். இதுல பிரான்ச் மேனேஜரை பொறுத்தவரை அவர் கஸ்டமருக்கு தெரியும், கஸ்டமரோட பேக்ரவுண்ட் தெரியும், அவருடைய கனெக்டிவிட்டி தெரியும், அவருடைய ஆக்சுவல் நிலவரம் தெரியும் சில போல. அதை பேஸ் பண்ணி பிரான்ச் மேனேஜர் ஒரு ஒரு எவாலுவேஷன் கொடுப்பார். அப்ப அந்த பிசினஸ் சென்ஸ் அவுட் சோர்ஸ் பண்றவருக்கு அது பாக்குறவருக்கு இல்லாத காரணத்தால டிசிஷன்ஸ் மாறுபடலாம். கிளியரா? சோ அது then comes மொழி மற்றும் கலாச்சார தடைகள். சம்டைம்ஸ் again the branch manager கான்செப்ட் எடுத்தோம்னு சொன்னா அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம், ஒரு டாக்குமெண்ட்ஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ் அதெல்லாம் இஷ்யூஸா இருக்கலாம். சம்டைம் நான் முதல்ல சொன்ன மாதிரி யூகே யூஎஸ்ஏல உள்ள கம்பெனிஸ் இந்தியா பாகிஸ்தான் அந்த மாதிரி கண்ட்ரிஸுக்கு கால் சென்டர்ஸ் அதுகளை அவுட் சோர்ஸ் பண்ணும்போது இப்ப அவங்க டீல் பண்ண வேண்டிய கஸ்டமர்ஸ் வந்து இங்கிலீஷ், யூகே இங்கிலீஷ் பேசுற கஸ்டமர்ஸ், லண்டன் இங்கிலீஷ் பேசுற கஸ்டமர்ஸும் டீல் பண்ணுவோம். ஆனா இப்ப நாங்க ஆக்சென்ட் பார்த்தோம்னு சொன்னா இப்ப இந்தியன்ஸ் ஸ்ரீலங்காஸ்ல எங்களுக்கு ஒரு ஆக்சென்ட் ஒன்று இருக்கும் இல்லையா? நாங்க பேசும்போது இங்கிலீஷ் நாங்க போடுறது வந்து ஆப்வியஸ்லி பேசும்போதே தெரியும் இது வந்து யூகே இங்கிலீஷ் கிடையாது. நாங்க ஒரு ஒரு எங்கட தமிழே யாழ்ப்பாணத்து தமிழ், வெட்டிக்குளோ தமிழ், கொழும்பு தமிழ், பேட்டா தமிழ் சொல்லி நிறைய இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ்ல நாங்க வாய திறந்தாலே தெரியும் இது கண்டிப்பா யூகே இங்கிலீஷ் கிடையாதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப நாங்க பேசும்போது அந்த ஆக்சென்ட் வரும்போது அந்த அவங்களுக்கு அது விளங்காம இருக்கலாம். நாங்க இங்கிலீஷ் தான் பேசினாலும் ஃபாரினருக்கு அந்த இங்கிலீஷ் விளங்காம இருக்கலாம். சோ நாங்க அவுட் சோர்ஸ் பண்ணி எல்லாம் கால் சென்டர் வச்சாலும் அவங்க ஃபாரின்ல கதைக்கும் போது நாங்க போடுற ஆக்சென்ட் வந்து அந்த அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கலாம். சோ சம்டைம்ஸ் அவுட் சோர்சிங்னு சொல்லி நாங்க சீப் சொல்யூஷன்ஸ் போனாலும் சர்வீஸ் என்று வரும்போது மொழி கலாச்சார தடைகள் வரும்போது அது ஒரு நெகட்டிவ் பாயிண்டா அமையுது. நேர மண்டல வேறுபாடுகள், கட்டுப்பாடு இல்லாமை. நேர மண்டல வேறுபாடுன்னு சொன்னா அகெயின் அந்த கால் சென்டர் எக்ஸாம்பிளே சொல்றேன். யூகேல இருக்கும்போது இப்ப அங்க பகலண்டா இங்க ராத்திரி, அப்ப அவங்களோட டைமுக்கு தான் இங்க வேலை செய்யணும். அப்ப நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணணும். நைட் ஷிஃப்ட்ல சம்டைம்ஸ் இதே ப்ரொடக்டிவிட்டி இருக்குமா இல்லையா தெரியாது, அதுக்கேற்ற மாதிரி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த இஷ்யூஸ் இருக்குது. கட்டுப்பாடு இல்லாமை. நாங்க இன்ஹவுஸ்ல ஒரு 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 பொட்டென்ஷியலா ஒரு டீமை வச்சிருந்தா எங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். நமக்கு இந்த ஹேண்டில் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூ வந்தா கூட நாங்க இறங்கி அதை ரெகுலேட் பண்றதுக்கு நமக்கு கண்ட்ரோல் இருக்கும். அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த அவுட் சோர்சிங் ஹெட்டுக்கு தான் இந்த கண்ட்ரோல் இருக்குமே ஒழிய எங்களுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. ஏதாவது இஷ்யூ போனா கூட அந்த போன பிறகு அவுட் சோர்ஸ் ஹெட் கால் பண்ணி அந்த இஷ்யூஸ் என்ன ஆச்சுன்னு கேள்விப்பட்டு அந்த நேரத்துல அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிருக்கும் அந்த இஷ்யூ. ஸோ அவுட் சோர்ஸ் பண்ணும்போது நடக்கிற நெகட்டிவிட்டிஸ் இதுதான். ஓகேவா? சோ அதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் அவுட் சோர்சிங்ல நாங்க பார்த்தனாங்க. தென் அவுட் சோர்சிங் வேற ஏதாவது நான் சொன்னதை தவிர வேற ஏதாவது பாசிட்டிவ் வேற ஏதாவது நெகட்டிவ் இருந்தால் இப்ப ஷேர் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு வேற எதுவும் தெரிஞ்சா நீங்க ஷேர் பண்ணலாம். வேற ஏதாவது நான் சொன்னதை தவிர பாசிட்டிவ் உங்களுக்கு விளங்கி இருக்குமா நினைக்கிறேன். அவுட் சோர்சிங் என்ன, அதில் உள்ள பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி நாங்க பார்த்தனாங்க. இது தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இல்லாட்டி பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நான் சொல்லாதவர்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த அவுட் சோர்சிங் பத்தி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னு சொன்னா ஒரு சரியான டெபினிஷனை நீங்க ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு எக்ஸாக்ட்லி கொடுக்கக்கூடிய டெபினிஷன் ஒன்று தமிழ்ல வடிவான விளக்கணத்தோட ரெடி பண்ணிக்கொண்டு எக்ஸாம்பிள்ஸும் அதே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெடியா வச்சுக்கொண்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் 20 மார்க்ஸுக்கு எழுதக்கூடிய அளவுக்கு ஈஸி கொஸ்டின் உண்டு. ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். சில டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் விட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல வந்து ஒரு ஃபுல் கொஸ்டின் வந்துருதுன்னு சொன்னா ஸ்கோர் பண்ணீங்கன்னா அப்படியே ஈஸியா லட்டுமே எடுத்துடலாம். புரியுதா நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் சொல்றேன் இது ரொம்ப ஈஸி கொஸ்டின். அட் த சேம் டைம் சரியான வகையில போட்டு வச்சிருக்கீங்கன்னா ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு போகக்கூடிய கொஸ்டின். எனி டவுட் சோஃபா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் அவுட் சோர்சிங் சேவைகள். நான் முதல்ல சொன்ன பிசினஸ் ப்ரோசஸ் அவுட் சோர்சிங் என்பது ஊதியம் போன்ற ஒரு குறிப்பிட்ட வணிக செயல்முறையின் மிகப்படுத்தப்பட்ட சொல். யூஸ்வலி வந்து அந்த பிபிஓ நாம் கேட்டதுல முதல்ல சொன்னதுல 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பேக் ஆஃபீஸ் பிபிஓ, மற்றது ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பிபிஓ. பின் அலுவலக பிபிஓ அல்லது உள் வணிக செயற்பாடுகள் முன் அலுவலக பிபிஓன்னு இருக்குது. இதுல வாடிக்கையாளர் தொடர்பான சேவைகள் சந்தைப்படுத்தல், தகவல் தொழில்நுட்ப என்று அதுலயும் வந்து ஐடிஓ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவுட் சோர்சிங் என்ற செயல்முறையிலையும் அது வருது. இப்ப இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பிபிஓல தான் இந்த யூஸ்வலி வந்து கால் சென்டர் இந்த மாதிரி ஃப்ரண்ட் லைன்ல ஹேண்டில் பண்றது அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பிபிஓ. பேக் ஆஃபீஸ் பிபிஓ தான் நான் முதல்ல சொன்ன அந்த கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் ப்ரோசஸிங் அதுகள் வந்து பேக் ஆஃபீஸ் பிபிஓ. ஓகேவா? இது கிளியரா? அப்ப மற்றது இந்த பிபிஓல தான் டைப்ஸ் தான் நான் இனி பார்க்க போறோம்.
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட பிபிஓ வருது, நாலேஜ் ப்ரோசஸ் பிபிஓ வருது, ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது, மற்றது ஒரு ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிபிஓ. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியுமா, ஏசி நீல்சன் அந்த மாதிரி ரிசர்ச் ரிலேட்டட் கம்பெனிஸ் கூட நாங்க அவுட் சோர்ஸ் பண்ணலாம். ரீசர்ச் நீங்க செய்றீங்கன்னா அந்த ஏசி நீல்சன் மாதிரி கம்பெனிக்கு அந்த ரீசர்ச் இதை சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு சார்பா உங்களுக்காக அந்த ரீசர்ச்சை செய்து கொடுப்பாங்க. அதுவும் ஒரு வகையான அவுட் சோர்சிங், நாலேஜ் ப்ரோசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடி அவுட் சோர்சிங், யூஸ்வலி ஐடி அவுட் சோர்ஸ் சொல்லும் போது ஐடிஓ மற்ற நான் ஐடிஓ அவுட் சோர்சிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் திறனை வளர்த்துக்கொள்ளல், ஐடி ரிலேட்டட் சம்பந்தப்பட்ட சிஸ்டம் சப்போர்ட்ஸ் ஆட சம்பந்தப்பட்ட அவுட் சோர்சிங் இருக்கலாம். அப்படி நிறைய டைப்ஸ் ஆஃப் அவுட் சோர்சிங். இது நான் உங்களுக்கு நாலேஜ் பர்பஸுக்காக கொடுத்து நீங்க நாங்க சர்ச் பண்ணி ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் தனி அவுட் சோர்சிங்ல. ஸோ நீங்க அதுலயே நீங்க வாசிச்சு பார்க்கும்போது அவுட் சோர்சிங் வகைகளும் அந்த அவுட் சோர்சிங்குள்ள என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் அவுட் சோர்சிங்கும் ரீட் பண்ணி உங்களோட நாலேஜ் பர்பஸுக்காக வளர்த்து கொள்ளலாம். ஓகேவா? ஏதாவது சோஃபா டவுட்ஸ் எதுவும் இருக்குதா அவுட் சோர்சிங் சம்பந்தப்பட்டதுல? என்னுடைய இமெயில் அட்ரஸ் as யூஷுவல் நான் போட்டு வரேன். அவுட் சோர்சிங் சம்பந்தப்பட்ட நீங்க ரீட் பண்ணி எனக்கு அதுக்குரிய நான் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு எனக்கு ஆன்சர் தேவைப்படும். இந்த இதாக தான் உங்களுடைய லாஸ்ட் ஹோம்ஒர்க் கிளாஸா இருக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி. மேபி 2-3 நாங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ஐ மைட் கிவ் இட், ஏதாவது எக்ஸாம் ரிலேட்டடா தருவேன். ஸோ அவுட் சோர்சிங் சம்பந்தப்பட்ட டெஃபினிஷன்ஸை வாச்சு நான் கொடுத்த ஹோம்ஒர்க்ஸையும் பாருங்க. டைப் ஆஃப் அவுட் சோர்சிங்கை பத்தியும் ஒரு 2-3 டைப் ரெடியா வச்சிருங்க. நான் கொடுத்தது கொஞ்சம் ஹெவியா இருந்தாலும் நாலேஜ் பர்பஸுக்காக தான் நான் மோஸ்ட்லி அதை கொடுத்தது. மற்றது லெட்ஸ் சி நோட்ஸ்ல, இந்த நோட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், நீங்க ரிஃபர் பண்ணிக்கொள்ளலாம். மோஸ்ட் ஆஃப் தெம் நான் கவர் பண்ணிட்டேன். ஓகேவா? கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அதை முடிச்சுக்கொண்டு அடுத்த செக்மெண்ட்டுக்கு போலாம். எனி அதர் டவுட் சோஃபா? ஃபாஸ்டா போறேன்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்லோவா போறேன், பிரச்சனை இல்லை. பிகாஸ் இது ரொம்ப ஹெவி சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ அட் பேஸ்ல நான் போயிட்டு இருக்கேன். ஸ்லோ பண்ணணும்னா சொல்லலாம். Rashmina, Krishanthini, and clear. Okay. Anyone else? Bhavani clear? Jude? Bhavani, any doubts? No, madam. Notes refer பண்ணிட்டே doubts இருக்கு. Yeah, not a problem. And email address இருக்கு, phone number இருக்கு. Anytime you can write or call or message. நான் handle பண்ணுறேன். Okay. So next subject போறதுக்கு முன்னால the last subject நாங்க ஒரு 5 minutes break எடுத்துட்டு போலாம். அடுத்து நாங்க பார்க்க போறது வந்து வாடிக்கையாளர் பாதுகாப்பு சட்டங்கள் பற்றி நடைமுறை, கொஞ்சம் டெக்னிக்கல் சப்ஜெக்ட். லாக் ஆஃப் பண்ண வேணாம் ப்ளீஸ். 4:27 சரியா 4:32க்கு மீட் பண்ணலாம். நீங்க மியூட்ல போட்டுட்டு போங்க. ஷார்ட் பிரேக் எடுத்துட்டு வில் மீட். ஓகே.
மற்றும் நடைமுறைகளை பற்றி பார்க்க போறோம். யூஸ்வலி ஜான் எஃப் கென்னடியின் கூற்றுப்படி, நான் டெஃபினிஷன் முதல்ல வாசிப்புடன், ஒரு நுகர்வோர் வரையின்படி நம் அனைவரையும் உள்ளடக்கியது. ஒரு நுகர்வோர் வரையறையின்படி நம் அனைவரையும் உள்ளடக்கியது. அவை பொருளாதாரத்தின் மிகப்பெரிய பொருளாதார குழு. ஒவ்வொன்றும் பொது மற்றும் தனியார் பொருளாதார முடிவுகளால் பாதிக்கப்படுகின்றன. யூஸ்வலி இந்த வங்கிகள் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்கள் அதிகரித்து வரும் புகார்கள், ஆர்ப்பாட்டங்கள், குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு உரிமையை பாதுகாக்கிறதுக்காக ஒரு முக்கியமான கட்டமைப்பை கொண்டிருக்கு, டு ப்ரொடெக்ட் த கன்சியூமர்ஸ். இப்ப யூஸ்வலி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லாஸ் எல்லா சாதாரணமாவே கேள்விப்பட்டிருப்பீங்க கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லாஸ் பற்றி. இது பேங்க்ஸு கண்டும் சில கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லாஸுக்கு ஸ்பெசிபிக்கலி என்னங்க காசோட சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யறதால எங்களை பாதுகாக்கிற மாதிரி பேங்க் கஸ்டமர்ஸை பாதுகாக்கிறதுக்காகவும் இருக்குது. இந்த நிலைமையில நிதியியல் தொடர்பான கல்வி அறிவு, ஒரு ஃபைனான்சியல் சம்பந்தப்பட்ட நாலேஜ் எல்லாருக்குமே அது இருக்காது. இப்ப நாங்களே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாங்க படிக்கிறது கூட ஒரு IBSL ஒரு இது சம்பந்தப்பட்டதா படிக்கிறோம் இல்லையா, பேங்க் சம்பந்தப்பட்டதா படிக்கிறோம். ஏன் நாங்க படிக்கிறோம்னு சொன்னா, இது ஒரு ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட் பேங்கிங்ன்றது. எப்படி நாங்க மெடிசின் படிக்கிறோமோ, இன்ஜினியரிங் படிக்கிறோமோ, அந்த மாதிரி பேங்கிங் ஒரு ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட். இப்ப வெளிநாடுல எல்லாம் நிறைய சப்ஜெக்ட் கோர்சஸ் இருக்கு. இப்ப ஸ்ரீலங்கால ரெகுலேட் பண்ணப்பட்ட, அதாவது அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு பாடி IBSL, இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கர்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா. அப்ப அவங்க அதுக்குரிய கோர்சஸ், அது சம்பந்தப்பட்ட நடைமுறைகளை பற்றி நாங்க கோர்சஸாவே இருக்கு. அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் பத்தி நான் உங்களுக்கு படிப்பிக்கிறது காரணமும் அதுதான். அதே மாதிரி நாங்க படிக்கிறோம், அதாவது எங்களோட பேங்க் சம்பந்தப்பட்ட சர்வே செய்யறவர்கள் படிக்கிறாங்க. பட் வாட் அபவுட் கஸ்டமர்ஸ்? அவங்களுக்கு அப்படி இந்த நாலேஜ் போகுது. நாங்க ஒரு ஃபாரெக்ஸை பத்தி படிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட கிரீவன்ஸ் ப்ரொசீஜரை பத்தி படிக்கிறோம், ஒரு ப்ரோசஸை பத்தி நாங்க படிச்சு அறிந்து கொள்றோம். என்ன ஒரு நுண்ணியலான ஒரு சப்ஜெக்ட்னு காரணத்தால. பட் அதே மாதிரி கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி இதை படிக்கிறாங்க, அவங்களுக்கு அப்படி நாலேஜ் வருது. எல்லாருக்கும் இந்த பேங்கிங் சம்பந்தப்பட்ட நாலேஜ் கிடையாது இல்லையா, கிரெடிட் சம்பந்தப்பட்ட நாலேஜ் கிடையாது. எனக்கு ஒரு லோன் வேணும்னா என்ன எப்படி நீங்க அசஸ் பண்ணுவீங்கன்றது எல்லாருக்குமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே, எனக்கு ஒரு 1 மில்லியன் லோன் வேணும், எனக்கு சேலரி ஸ்லிப் இருக்குது, நான் வேலையில இருக்கிறேன், எனக்கு லோன் வேணும், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் என்ன செய்ய போறேன், இந்த பேங்க் என்ன எப்படி அசஸ் பண்ண போகுது, கிரிப் செக் பண்ணுமா, கிரிப்ல எப்படி இருக்க வேணும், நான் எப்படி என் ஃபைனான்சியல்ஸை கொண்டு நடத்த வேணும், மற்ற கிரெடிட் கார்டு நான் சரியா பே பண்ணிருக்கோமா, பே பண்ணிருக்க கூடாதா, அந்த மாதிரி இன்டெப்த் டீடைல்ஸ். ஒரு கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இன்டெப்த் டீடைல்ஸ், அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்க வேணும்னு அவசியம் கிடையாது. சோ இந்த கல்வி அறிவு இல்லாத பட்சத்துல, சரியான கல்வி அறிவுன்றது ABC கல்வி அறிவு கிடையாது, இந்த மாதிரி ஃபைனான்சியல் ரிலேட்டட் கல்வி அறிவு இல்லாத சந்தர்ப்பத்துல அவர்கள் ஏமாறக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. அதாவது ஏமாற்றப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. ஏமாற்றப்படக்கூடியது யாரால? சேவை வழங்குனரால ஏமாற்றவும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அவர்கள் சரியான அறிவு இல்லாதனால நாங்க அந்த சேவை வழங்குனர் என்னதான் கொடுத்துட்டு போனாலும் அவங்க சைன் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. இஷ்யூ ஒன்று வரும்போது அவர்கள் பாதிக்கப்படுறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டத்துல அவர்களை பாதுகாப்புக்காக செய்யாம இருக்கும் போது நிதி அமைப்பு ஸ்திரத்தன்மையில மோசமான தாக்கங்களை ஏற்படுது. ஓகேவா? சாரி. சோ இந்த குறிப்பிட்ட நிதி அமைப்பு அல்லது நுகர்வோர் தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால யூஸ்வலி ஐரோப்பிய வங்கி ஆணையம், யூரோப்பியன் பேங்கிங் அத்தாரிட்டி இந்த நான்கு ஸ்டெப்ஸ் பத்தி சொல்லியிருக்கு. அதாவது நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஒரு நுகர்வோருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாலேயும் நாங்க ஒரு கஸ்டமரா இருந்தா கூட இந்த 4 ஸ்டெப்ஸை படிக்கலாம். முதலாவது, வாடிக்கையாளருக்கு நிதி தேவைகளை அடையாளம் காணணும். எங்களோட கஸ்டமர்ஸ் வந்தா இப்ப நாங்க யூஸ்வலி என்ன செய்யறது? ஓகே, இந்த ஃபோர்த் விழாக்களே சொல்லுங்க. உங்கள்கிட்ட யாராவது ஒரு கஸ்டமர், நீங்க ஒரு சொல்லுவன், நீங்க ஒரு சேல்ஸ் ஸ்டாஃப், சரியா? உங்களுக்கு கிரெடிட் கார்டு செல் பண்ணலாம், ஹோம் லோன் செல் பண்ணலாம், பர்சனல் லோன் செல் பண்ணலாம். நீங்க இந்த ஆள்ல நீங்க நினைச்சுக்கோங்க, யூ ஹேவ் டு புட் யுவர் செல்ஃப் இன் தி ஷூஸ் அப்படின்வாங்க. நீங்க தான் இந்த சேல்ஸ் பர்சன். இப்ப நீங்க ஒரு சேல்ஸ் பர்சன், ஜெனரல் சேல்ஸ் பர்சன். உங்களுக்கு சாரி, உங்களுக்கு 3 கிரெடிட் கார்டு செல் பண்ணலாம், பர்சனல் லோன் செல் பண்ணலாம், ஹவுசிங் லோன் செல் பண்ணலாம். உங்களுக்கு இப்ப இந்த மாசத்துக்கு பர்சனல் லோன் டார்கெட் ஷார்ட் ஆகும், சரியா? மத்த எல்லா டார்கெட்டும் முடிச்சிட்டீங்க. அப்ப பர்சனல் லோன் டார்கெட் ஷார்ட் ஆகுது.
பட் உங்களோட கஸ்டமர் வாரார் கிரெடிட் கார்டு ஓபன் பண்றதுக்கா, சரின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு 3 லோன்ஸும் பில் பண்ணலாம், உங்களுக்கு மற்ற 2 லோன்ஸும் டார்கெட் அச்சீவ். பர்சனல் லோன் மட்டும் டார்கெட் குறைவா இருக்குது. கஸ்டமர் வரார், பட் அவருக்கு கிரெடிட் கார்டு தேவை. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க சொல்லுங்க என்ன செய்வீங்க? யாராவது ஆன்சர் பண்ணலாம். என்ன லோன்ஸ் என்ன 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 ப்ராடக்டா அவருக்கு கொடுப்பீங்க? அவருக்கு இருக்கிறது வந்து கிரெடிட் கார்டுக்கு வர, ஆனா உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் மிச்சமா இருக்குது, செய்ய வேணும், டார்கெட் ஷார்ட். டெக்னிக்கல் நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும், நீங்க என்ன செய்வீங்க? எனிவன்? விஷாந்தினி, பவானி, ஜூட் அண்ட் ஜூட், நீங்க ஒரு வேலைக்கு பேங்க்ல போயிட்டீங்க, உங்களுக்கு சொல்றாங்க கிரெடிட் கார்டு ஷார்ட் வருது, பட் உங்களுக்கு லோன்ஸ் தேவையா இருக்குது, என்ன செய்வீங்க? சொல்லுங்க. எனிவன்? பவானி, ஐடியா? எனிவன்? ப்ராக்டிக்கல் கொஸ்டின், எக்ஸாமுக்கு வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க, என்ன செய்வீங்க? கொஸ்டின் கிளியரா? திருப்பி சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சத்தத்துக்கு ஆண்டு ஒத்துறேன். பிரசாந்தினி, அதாவது கஸ்டமர்ட ரிக்வயர்மெண்ட் அறிய வேண்டும். அடுத்தது வந்து அவருக்கு இப்போ நாங்கள் ஒரு பர்சனல் லோன் கொடுக்கல வர இன்ட்ரெஸ்ட்டும், ஒரு கிரெடிட் கார்டால் அவர் பர்ச்சேஸ் பண்ணிக்கல அவர் பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டையும் அவருக்கு வெரிஃபை பண்ணி அவர் பர்சனல் லோன் எடுக்கிறதுக்கு அவர் அக்ரீடுன்னு சொன்னால் நாங்கள் அதை கேரி அவுட் பண்ணலாம். ஓகே, குட் ஆன்சர். கிருஷாந்தினி, பர்சனல் லோன் இன்ட்ரெஸ்ட் குறைவா இருக்கு, அப்ளை பண்றீங்களான்னு கேட்கலாம். கஸ்டமர்ஸ் ப்ரமோட் பண்ணவன் இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட் அண்ட் அபவுட் செக்யூரிட்டி. ஓகே, எனிவன் எல்ஸ்? ஓகே, ஸோ எஸ், நீங்க 3 பேரும் சொன்னது கிட்டத்தட்ட சரி. சரியா செய்ய வேணும்னு சொன்னா இதுல வந்து நீங்க செல்ஃபிஷா பார்க்க கூடாது. முதலாவது ஆன்சர், நீங்க என்னதான் உங்களுக்கு ஹவுஸ் பர்சனல் லோன் ஷார்ட்டா இருந்தாலும் கஸ்டமர் ரெக்வயர்மெண்ட் கிரெடிட் கார்டா இருந்தால் முதல்ல பவானி சொன்ன மாதிரி யூ ஹாவ் டு அனலைஸ். அவருக்கு உண்மையாவே என்ன தேவைன்றதை முதல்ல புரியுங்க. அவருக்கு ஆப்பிள் தேவைன்னா நீங்க ஆரஞ்சே விற்கலாது, சிம்பிள் ஆஸ் தட். அப்ப முதல்ல ஒரு கிரெடிட் கார்டு தேவைன்னு சொன்னா அவருடைய ரிக்வயர்மெண்ட்டை பாருங்க. ஓகே, உங்களுக்கு மேபி லோன்ஸ் விற்க தேவைப்படலாம், இல்லைன்னு சொல்லல, பட் அவர் ஏன் இந்த கிரெடிட் கார்டு கேட்கிறார்? அவசர தேவைக்காக கேட்கிறாரா, ஒரு பிற்காலத்துல அவசரத்துக்காக கேட்கிறாரா, இல்ல இப்பவே கேஷ் அட்வான்ஸ் எடுக்கணும், ஒரு பெரிய ப்ராடக்ட் எடுக்கணும்ன்றதுக்காக கேட்கிறாரா? அப்படி கேட்டா நீங்க சொன்ன 3 பேரும் சொன்னதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவா என்ன இருக்குது, மந்த்லி கமிட்மெண்ட் என்ன மாதிரி. இப்ப கிரெடிட் கார்டுல ஒரு மந்த்லி கமிட்மெண்ட் தெரியும் எப்படி ஒர்க் பண்ண மாட்டேன், ஒரு மினிமம் பேமெண்ட் அமௌண்ட் இருக்குது, எடுத்த அமௌண்ட்ல 5% ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் பேமெண்ட். ஆனா லோன்ஸ்ல வந்து அப்படி கிடையாது, நீங்க ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ஃபுல்லா பே பண்ணணும். சோ நீங்க அனலைஸ் பண்ணும்போது நீங்க பார்க்க வேண்டிய முதலாவது விஷயம், உங்களுக்கு அவசரமா இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவா இருந்தாலும் அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கா மந்த்லி பே பண்றது, அதை முதல்ல நீங்க பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பாருங்க, அவர் ஏன் கேட்கிறாரு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் கிரெடிட் கார்டு கேட்டிருப்பார், எனக்கு அவசர தேவைக்கு மட்டும் யூஸ் பண்றதுக்காக கிரெடிட் கார்டு கேட்டிருப்பார். நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு இப்ப லோன் குறைவா காசு, எனக்கு டார்கெட் அடிக்கணும், லோன் தான் ஈஸி, அதுவும் இன்ட்ரெஸ்டும் குறைவு, ஒரு மாதிரி அவரை கன்வின்ஸ் பண்ணி போடுறீங்க. அந்த மனுஷன் அதை பத்தி யோசிச்சே இருக்காது, மந்த்லி கமிட்மெண்ட்டுக்கு ரெடியாவே இருந்திருக்காது. நீங்களா புஷ் பண்ணி போட்டு அவர் லோனை போட்டா அடுத்த மாசத்துல இருந்து பே பண்ண ஸ்டாப் பண்ணும். கிரெடிட் கார்டு எடுத்து அவர் சில யோசிச்சிருக்கவே மாட்டாரு, யூஸ் பண்ணவே வச்சிருக்க மாட்டாரு, அதை எடுத்து வச்சு பேர் அவசர தேவைக்கா யூஸ் பண்ணுவோம். நீங்க அவருடைய தேவைகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ண போய்
அதுல பாசிட்டிவ் இருந்தா கூட சஜஸ்ட் பண்ண போய் அவருக்கு அந்த ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இல்லாத பட்சத்துல முதலாவது 2வது மாசத்துல இருந்து அவர் டெலிங்குவன்சி நான் பெர்ஃபார்மிங்க்கு போக சான்சஸ் அதிகம். சோ நீங்க அவருடைய தேவைகளை புரிந்து கொண்டு சரியான முறையில அவருக்கு அதை அட்வைஸ் பண்ணாத பட்சத்துல அவர் அந்த லோன் ஒரு டெலிங்குவன்சி லெவல்ல போனால் அது நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாவீங்க. அப்ப நீங்க சரியான முறையில நடந்து கொள்ளாத பட்சத்தால அந்த லோன் இருக்கிறது அவருடைய பைனான்சியலும் அதுலயே போயிருக்கு. சோ வாடிக்கையாளர் நிதி தேவைகளை அடையாளம் காண்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சேவைகளை பற்றி தவறுகளை சேகரித்து கவனமாக படித்தல், வாடிக்கையாளர் நிதி தேவைகளுக்கும் திறன்களுக்கும் இது பொருந்துமா என்பதை சரிபார்த்து ஒவ்வொரு நிதி சேவை வழங்குநரிடமிருந்து சலுகைகளை ஒப்பிடுதலும் அவர் வாடிக்கையாளருக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது மெயின்லி வாடிக்கையாளருக்கு கொடுத்தது, பட் உங்களுக்கும் இது ரொம்ப பொருத்தமானது. நான் வாடிக்கையாளர் இருந்தா கூட முதல்ல என்னுடைய தேவை என்ன, இந்த சேவைகளை பற்றி நிறைய இடத்துல விசாரிக்கணும். அந்த என்னுடைய ரீபேமெண்ட்டுக்கு இது பொருந்துமா? நிறைய இடத்துல எக்ஸ்டெண்டட் செட்டில்மெண்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா அந்த ஃப்ரிட்ஜ 12 மாசத்துக்கு போடுவாங்க. சில பேர் 0% இன்ட்ரெஸ்ட், சில பேர் ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி போடுவாங்க. இப்ப சில பேர் காசு கையில இல்லாத பட்சத்துல இந்த ஃப்ரிட்ஜ் நான் வாங்கி இருக்கவே மாட்டேன். எக்ஸ்டெண்டட் செட்டில்மெண்ட் பிளான் இன்ட்ரெஸ்டோட இருக்கிறதோடயா சரி இந்த மாசம் 10,000 ஒரு இப்ப 10,000 என்னால பே பண்ணலாம், 120,000 பே பண்ணிடாது, ஆனா 10,000 பே பண்ணலாம், 12 மாசத்துல பே பண்ணி முடிக்கலாம் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட்ல பே பண்றேன். ஆனா இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணும்போது எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்குரிய தகுதி இருக்குதா என்றது நான் முதல்ல செக் பண்ணுவோம். அதே மாதிரி 5% ஒரு பேங்க்ல இருந்தா அடுத்த பேங்க்ல 2% நான் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து 2%க்கு போகக்கூடியதா இருக்கும். ஸோ இது உதவி குறிப்புகள் யூரோப்பியன் பேங்கிங் அத்தாரிட்டி பரிந்துரைத்தது. இது வாடிக்கையாளருக்கு மட்டுமில்லை, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நிதி சேவை வழங்குநர்களுக்கு கூட பார்க்க வேண்டிய முதலாவது பாயிண்ட். ஓகேவா? 2வது CAA நுகர்வோர் விவகார ஆணையம், கன்சியூமர் அஃபேர்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி இது ரொம்ப பாப்புலரான ஒரு டாபிக். நுகர்வோர் விவகார ஆணையம் என்பது நுகர்வோர் நலன்களை பாதுகாப்பதற்கும் இலங்கையில் நியாயமான சந்தை போட்டியை உறுதி செய்வதற்கும் கட்டாயப்படுத்தப்பட்ட உச்ச அரசு அமைப்பாகும். நான் வாசிக்கிறேன். நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பதற்கும் இலங்கையின் நியாயமான சந்தை போட்டியை உறுதி செய்வதற்கும் கட்டாயப்படுத்தப்பட்ட உச்ச அரசு அமைப்பாகும். இது 2003ஆம் ஆண்டின் எண் 9ஆம் நுகர்வோர் விவகார ஆணையத்தின் கீழ் நிறுவப்பட்டுள்ளது. இது கண்டிப்பா நீங்க பாடமாக்க வேண்டிய விஷயம். 2003 ஆண்டின் படி நம்பர் 9 நுகர்வோர் விவகார ஆணையத்தின் கீழ் இது நிறுவப்பட்டிருக்கு. பொருட்கள் மற்றும் சேவை வழங்குவதனுடைய திறமையான போட்டியை பேணுகையில் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் CAAக்கு அதிகாரம் அளிக்கும் சட்ட விதிகளை இந்த சட்டம் வகுத்துள்ளது. இது கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது. மரணம் செய்தாலும் தப்பில்லை, முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த 2003 ஆம் ஆண்டின் 9ஆம் ஆண்டின் கன்சியூமர் அஃபேர்ஸ் அதிகார சட்டத்தின் படி இது ஜனவரி 9, 2003 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. நுகர்வோர் விவகார ஆணையத்தை நிறுவுவதன் மூலம் கன்சியூமர் அஃபேர்ஸ் கவுன்சில் நினைக்கிறேன் நிறுவனதன் மூலம் வந்தது. எக்ஸாக்ட் இங்கிலீஷ் நான் ஐ திங்க் நோட்ஸ்ல போட்டு கொடுத்துருக்கிறேன். நுகர்வோர் விவகார ஆணையம் கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சின் கீழ் இது வருது. புதிய செயல்பாடுகள் அதாவது அப்டேட்டட் இந்த 2003 தான் லேட்டஸ்டா இப்ப எங்கள்கிட்ட இருக்குது. 1979 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நம்பர் 1 ஆஃப் 1979, ஃபேர் ட்ரேடிங் கமிஷன் ஆக்ட் நம்பர் 1 ஆஃப் 1987, விலை கட்டுப்பாட்டு சட்டம் கண்ட்ரோல் பிரைஸ் ஆஃப் ஆக்ட் இருக்குது. இந்த மூண்டும் பழைய 1979ல இருந்து 1987ல இருக்கிற இந்த 3 பாயிண்ட்டும் இந்த புது 2003 மூலம் ரிப்ளேஸ் பண்ணப்பட்டது. ஸோ அதான் பேசிக்கா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இந்த CAA இந்த கன்சியூமர் அஃபேர்ஸ் அத்தாரிட்டிஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 செக்ஷன்ஸ் இருக்குது. நுகர்வோர் விவகார ஆணையத்தை நிறுவுதல், வர்த்தக ஒழுங்குமுறை, போட்டி மற்றும் நுகர்வோர் ஆர்வத்தை மேம்படுத்துதல், நுகர்வோர் விவகார சபை, அதிகாரத்தின் நிதி, அதிகார சபையின் பணியாளர்கள், பொது. இந்த சட்டங்களின் முக்கிய அம்சங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப நீங்க யோசிக்க வேணாம் இதெல்லாம் டூ டெக்னிக்கலா இருக்கு, நான் என்ன படிக்க போறேன்னு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த மாதிரி சட்டம் ஒன்று இருக்குது. இந்த லேட்டஸ்ட் சட்டம் என்னென்ன ரிப்ளேஸ் பண்ணப்பட்டது, என்னென்ன பகுதிகள் இருக்குது, அண்ட் இந்த முக்கியமான அம்சங்கள் உங்களுக்கு தெரிய வேணும். மத்திய அரசால் குறிப்பாக விலக்கு அளிக்கப்படாவிட்டால் இந்த சட்டம் அனைத்து பொருட்கள் சேவைகளுக்கு பொருந்தும். இது பேங்கிங் மட்டும் இல்ல,
எல்லா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸுக்கும் பொருந்தும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன் வழங்கப்படாத பட்சத்தில், இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இதுக்கு வராதுன்னு சொல்லாத பட்சத்தில் எல்லா பொருட்கள் சேவைகளுக்கும் இது பொருந்தும். இது தனியார், பொது அல்ல கார்பரேட் என்று எல்லா துறைகளையும் அடங்கி இருக்கின்றது. சட்டத்தின் விதிகள் இயற்கையில் ஈடு செய்யக்கூடியவை. இந்த மூன்றும் தான் சட்டத்தின் முக்கியமான அம்சங்கள். இது நுகர்வோரின் இந்த பின்வரும் உரிமைகளை பலப்படுத்துகின்றது. உயிருக்கு ஆபத்தான பொருட்கள் மற்றும் சேவைகளை விற்பனை செய்வதிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கான உரிமை மற்றும் மக்களின் சொத்து, பொருட்களின் தரம், அளவு, ஆற்றல், தூய்மை, தரநிலை மற்றும் விலை குறித்து தெரிவிக்கப்படுவதற்கான உரிமை அல்லது நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிராக நுகர்வோரை பாதுகாக்கும் சேவைகள். இப்ப இது டெக்னிக்கல். இப்ப நான் இங்க கொடுத்திருக்கிற இந்த இந்த 4 ஸ்லைட்ஸ் இப்ப டெக்னிக்கலி வாசிச்சு விட்டேன் இந்த ஸ்லைட்ஸ். ஏனென்றா இது ஹைலி டெக்னிக்கல் ஒரு தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட். இதுல நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது நுகர்வோர் விவகார ஆணையம் என்றால் என்ன, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்றால் என்ன, அது லேட்டஸ்டா எங்க இருக்குது, எந்த நுகர்வோர் ஆணையத்தின் கீழே வருது, எந்த சட்டத்துக்கு கீழே வருது, என்னென்ன இந்த 3 நான் கடைசியா சொன்ன இந்த 3 சட்டத்தையும் ரிப்ளேஸ் பண்ணுது, என்னென்ன பகுதிகளை கொண்டிருக்குது, அதோட சட்டத்தின் முக்கியமான அம்சங்களுடன் இந்த நுகர்வோரின் பின்வரும் உரிமைகள். இப்ப யாராவது கொஸ்டின் கேட்டா, சட்டத்தின் முக்கியமான அம்சங்கள் கேட்டா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3ஐயும் இந்த 4ஐயும் இந்த 2ஐயும் நீங்க சொல்ல வேண்டியது முக்கியமான பாயிண்ட். என்ன இந்த சட்டத்துல இந்த 2மே கவர் ஆகும். ஓகேவா? கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஒரு ஒன் ஆஃப் த கீ பிரின்சிபல். என்ன பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க நான் இந்த போட்ட இந்த 3 ஆக்ட்ஸையும் ஒருக்கா பார்த்துக் கொள்றது முக்கியம். இந்த 2003 கன்சியூமர் அஃபேர்ஸ் அத்தாரிட்டி ஆக்ட் ஆஃப் 2003, இது அடுத்த ஹோம்ஒர்க் நம்பர் 2 கூட. இது ஹோம்ஒர்க் நம்பர் 2. இந்த இது நீங்க இதை வாசிச்சு போகும்போது சில போல நிறைய இன்ஃபர்மேஷன் வரலாம். நாட் டு வரி, எல்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் வாசிச்சு முதல்ல விளங்குங்க எக்ஸாக்ட்லி என்னத்தை பத்தி இந்த கன்சியூமர் அஃபேர்ஸ் அத்தாரிட்டி சொல்லப்படுது. நீங்க ஒரு ஃபுல் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே விளங்கும். நான் சொன்ன இந்த பாயிண்டர்ஸ், முதல் நான் அடுத்த 3 பாயிண்டர்ஸ் என்னென்ன பகுதியில் அடங்குது, உரிமைகள் என்ன, இந்த அவ்வளவும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது. சில விஷயங்கள் நான் உங்களை மரணம் செய்யறதுக்கு நான் யூஸ்வலி ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. ஆனா இந்த பகுதியை பொறுத்தவரையிலும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம். எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காகத்தான் நான் உங்களை வாசிக்க சொன்னது. ஏன்னா சில பல கொஸ்டின்ஸ் வரும்போது அவங்க நான் சொன்னது மட்டும் விட மாட்டாங்க. அந்த நான் 3 ரிப்ளேஸ் பண்ண பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் உள்ளுக்குள்ள போய் கேள்வி கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. சோ இது நீங்க கண்டிப்பா ரீட் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் காம்ப்ரிஹெண்ட் எழுதி வைக்கிறது பெட்டர். இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க் நம்பர் 2. கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குதா? இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது இதை பற்றி ப்ரீவியஸ்லி கேள்விப்பட்டோண்டா? யாராவது ப்ரீவியஸ்லி இதை பற்றி கேள்விப்பட்டதுண்டா? கன்சியூமர் அஃபேர்ஸ் அத்தாரிட்டி ஆக்ட். சோ வாசிச்சு உங்களோட அறிவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானது. ஸோ ஹோம்ஒர்க் நம்பர் 2 இஸ் தட். ஓகேவா? இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்குதா? ஏன்னா இது ஏன் தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட். ஸோ இந்த சட்டத்தின் அம்சங்களும் பார்த்துனாங்க, அதுக்குரிய உரிமைகளையும் நாங்க பார்த்துனாங்க. உரிமைகள் என்று சொல்லும் போது கஸ்டமர்ஸ் உரிமைகள், நியாயமான வர்த்தக நடவடிக்கைக்கு எதிரான பாதுகாத்தல், பொருட்களின் தரம், அளவு, ஆற்றலை பற்றி பாதுகாத்தல், உயிருக்கு ஆபத்தான பொருட்கள் மற்றும் விற்பனை செய்ய பாதுகாக்க உரிமை மற்றும் மக்களின் சொத்துக்களை பாதுகாத்தல், இந்த மாதிரி உரிமைகள். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்லி அகடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்க வாசிச்சு விளங்க வேண்டியது. ஏதும் டவுட்ஸ் இருக்கா சோஃபா? எனி ஃபர்தர் டவுட்ஸ்? இதுக்கு எக்ஸ்ட்ரா டெஃபினிஷன் அகடமிக் என்ற காரணத்தால் நீங்க வாசிக்கும் போதுதான் கூட உங்களுக்கு விளங்கும். ஏன்னா இது எல்லாமே நோட்ஸ் சம்பந்தப்பட்டது மோஸ்ட்லி. 1 minute. I think semester. One minute.
ஓகே, உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் கஸ்டமர் ஆக்ட் என்னோட இப்ப நான் ஓபன் பண்றேன், உங்களுக்கு என்னோட ஸ்கிரீன் தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு இது நான் ஷேர் பண்ணிவிட போட்டு விடுறேன். இந்த கஸ்டமர் ஆக்ட்ஸ் நான் எடுத்திருக்கிறேன். அந்த அட்டாச்மெண்ட்டை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். அதை நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். கஸ்டமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதை பத்தி 2-3 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதை பார்க்கும்போது அதுவும் உங்களுக்கு ஒரு ஈஸி ரீடிங். இதை நீங்க தேடுறதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு அட்டாச்மெண்ட்ஸையும் போட்டு விடுறேன். உங்களோட அந்த உங்களோட கோஆர்டினேட்டருக்கு இதை அப்லோட் பண்ண சொல்லி விடுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதை ஸ்டார்ட் பண்றது. ஓகேவா? எனி டவுட் சோஃபா? Okay, right. So next, bank customer relationship. வங்கியாளர் வாடிக்கையாளர் உறவு. வங்கியாளர் வாடிக்கையாளர் உறவு ஒரு ஒப்பந்தத்தின் அடியில் அமைக்கப்பட்டிருக்குது. நீண்ட காலத்துக்கு முன் இது வந்து வுட்ஸ் vs மார்டின் பேங்க் லிமிடெட் என்ற தலைப்புல ஒரு ஆங்கில நீதிமன்றம் இங்கிலீஷ் கோர்ட்ல வந்து ஒரு நம்பகத்தன்மை என்ற ஒரு வார்த்தையில இருக்குது. அதன்படி வங்கிகள் ஒரு ஒப்பந்தத்தின் மறைமுகமான விதிகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு இடங்க வேண்டியது அவசியம். வாடிக்கையாளர் கவனித்துக் கொள்வதற்கான கடமையை செய்ய வேண்டும். மேலும் நுகர்வோர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நவீன வங்கி முறைகள் விதிகளுக்கு தேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா டாக்டர் பேஷண்ட் கான்பிடென்ஷியாலிட்டி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? டாக்டர் பேஷண்ட் கான்பிடென்ஷியாலிட்டி தமிழாக்கம் சொன்னா வைத்தியர் பேஷண்ட்டுக்குரிய ஒரு நம்பகத்தன்மை. அதாவது டாக்டருக்கும் லாயருக்கும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தெரியுதானே? அப்ப ஒரு டாக்டரும் பேஷண்ட்டுக்கும், நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஹெல்த் ரிப்போர்ட் உங்களை பத்தின அறிக்கைகள் வந்து அவர் வேற ஒருத்தருக்கும் வெளியிட மாட்டார், இல்லையா? அதே மாதிரிதான் லாயர்ஸும் உங்களை பத்தின விஷயங்கள் இன்னொரு லீக் ஆக கூடாது, லீக் ஆக முடியாது. இப்ப பேங்க் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அதே மாதிரிதான். பேங்க் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இதுவும் அதே மாதிரி தான். எப்படி இந்த டாக்டர் பேஷண்ட் கான்பிடென்ஷியாலிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி தான் இந்த பேங்க் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும். நம்பகத்தன்மை, ட்ரஸ்ட், கான்பிடென்ஷியாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க முந்தி இந்த டாபிக் பார்த்துனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க. 2 பேரும் தனித்தனி அக்கௌண்ட்ஸ் இருக்கு, ஜாயிண்ட் இல்ல, நான் சொல்ற தனித்தனி அக்கௌண்ட் இருக்குது. அப்ப ஒவ்வொரு நாளும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க உண்டா, பட் ஒரு நாள் ஹஸ்பண்ட் வரல, பட் ஒய்ஃப் கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்கிறார் ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்ல. அப்ப நீங்க டெக்னிக்கலி கொடுக்கலாமான்னு சொல்றாங்க, கை வைத்துங்க. கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு, கை வைத்துங்க. ரேஸ் ஹேண்ட் ப்ளீஸ். ரஷ்மினா கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. எனிவன் எல்ஸ்? பிரசாந்தினி ஓகே, கொடுக்க கூடாது. அண்ட் ஜூட், பவானி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? அண்ட் கொடுக்க கூடாது. ஜூட் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பவானி, ஹஸ்பண்ட் டீடைல்ஸ் வைஃப் கொடுக்கலாமா கூடாதா? டெக்னிக்கலி கொடுக்க கூடாது. என்னதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் 2 பேருமே டிஃப்ரெண்ட். உங்களுடைய அக்கௌண்ட், நீங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் அவர் வந்து அந்த பேங்கோட இருக்க டிரான்சாக்ஷன் ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாது. தெரிய வந்தால் அது பேங்க் கஸ்டமர் கான்பிடென்ஷியாலிட்டியை நீங்க மீறீங்கன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி இதுதான் நாங்க இப்ப இந்த சப்ஜெக்ட்ல பார்க்க போறோம். இலங்கையில இது அடுத்த முக்கியமான திட்டம் வந்து இலங்கையின் நிதியியல் ஓம்புட்ஸ்மன் திட்டம், பைனான்சியல் ஓம்புட்ஸ்மன் ஸ்கீம் ஆஃப் ஸ்ரீலங்கா. நிதியியல் ஓம்புட்ஸ்மன் என்பது உரிமம் பெற்ற வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் வாடிக்கையாளருக்கு கிடைக்கக்கூடிய மாற்று தகராறு தீர்க்கும் பொறிமுறை. இந்த திட்டம் CBSL ஒப்பந்தத்துடன் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் மேற்கூறிய நிறுவனங்கள் இந்த திட்டத்தில் தானாக முன்வந்து பங்கேற்கின்றன.
முக்கியமான பாயிண்ட். மேற்கூறிய நிறுவனங்கள் இந்த திட்டத்தில் தானாக முன்வந்து பங்கேற்கின்றன. நிதியியல் ஓம்புட்ஸ்மன், ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மன் என்பது உரிமம் பெற்ற ரெஜிஸ்டர்ட் வங்கிகள் மற்றும் நிறுவனங்களின் வாடிக்கையாளர் கிடைக்கக்கூடிய மாற்று தகராறு தீர்க்கும் பொறிமுறை. இந்த திட்டம் சிபிஎஸ் ஒப்புதலுடன் நிறுவப்பட்டுள்ளது. மேற்கூறிய நிறுவனங்கள் இந்த திட்டத்தில் தானாக முன்வந்து பங்கேற்கின்றன. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மன் என்றால் என்ன? டெஃபினிஷனும் கொடுத்துட்டேன், பட் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க கேள்விப்பட்ட ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மன் என்றால் என்ன? அவர் என்ன செய்வார்? பக்கச்சார்பற்றவர். கரெக்ட். ஓகே. இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அதுல. தேங்க்ஸ் ஜூன். அதை சொன்னால் ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் வந்து தானாக சேர்க்கின்றன அப்படின்னு என்ன அர்த்தம்? யாராவது சொல்லி சேர்றாங்களா இல்ல தானா போய் சேர்றாங்களா? என்ன மாதிரி இந்த ஓம்புட்ஸ்மன் நடக்குது? இந்த ஓம்புட்ஸ்மன் சர்வீஸ் எப்படி நடக்குதுன்னு எதிர்பார்க்குறீங்க? Anyone? Bhavani? Any idea? கஸ்டமர் பேங்க் புரியலையே, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஜூட். இஷ்யூஸ் வரக்க anyone? And Shantini, thanks June. Rashmina, Bhavani, உங்களுக்கு தெரிஞ்ச ஓம்புட்ஸ்மன் சர்வீசஸ் என்ன? ஓம்புட்ஸ்மன்டா யார்? அவர் என்ன செய்வார்? ஓகே, நான் சொல்றேன். ஓம்புட்ஸ்மன் என்பவர் வந்து, சாரி பவானி சொல்லுங்க. யூ ட்ரைங் டு சே சம்திங். ஃபைனான்சியல் அப்படின்னு இருக்காக்குமே ஓம்புட்ஸ்மன் எது வந்து இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா ரேட் ரெக்டிஃபை பண்ணக்கூடியதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுல வந்து பவானி முக்கியமானது வந்து யாரும் எந்த பேங்கோ ரெஜிஸ்டர் கம்பெனி வந்து கம்பல்சரியா ஜாயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்ப சென்ட்ரல் பேங்க்ல வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர்டா இருக்கணும்னு அவசியம் இருக்குதானே? ரெஜிஸ்டர் பண்ணப்படாத கம்பெனிஸ் இருக்குது. இந்த ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மனை பொறுத்தவரையில வந்து நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க. அதாவது நீங்க ஃப்ரீயா விரும்பினாக்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். லைசன்ஸ் பெற்ற வங்கியும் நிதி நிறுவனங்களும் தான் ரெஜிஸ்டர் ஆகலாம். நீங்களா உங்களுக்கு விரும்பினா நீங்க ரெஜிஸ்டர் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ரெஜிஸ்டர்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி, ஆனால் ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மன் ரெஜிஸ்டர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ரெஜிஸ்டர் ஆனா என்ன நன்மை என்று சொன்னா, ஏதாவது மீடியேஷன்ல வரும்போது பெரிய லீகல் கோர்ட் கேஸ் போறதுக்கு முன்னால எஸ்பெஷலி இந்த ஓம்புட்ஸ்மன்ட்ட போனா ஒரு கிட்டத்தட்ட எப்படி சொல்லுவேன், ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி, சம்திங் லைக் தட். ஒரு கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கிராமத்துல ஒரு இந்தியன் கிராமத்துல கட்ட பஞ்சாயத்து இருக்கும், அந்த மாதிரி. இப்ப அந்த மாதிரி இந்த இஷ்யூ சால்வ் பண்றதுக்கு முன்னால இவட்ட போய் இஷ்யூஸ் கதைச்சு அதை ஒரு இவ ரெஜிஸ்டர் ஆகி இருந்தா அந்த அந்த பர்டிகுலர் இஷ்யூவை கதைச்சு ஒரு சொல்யூஷனை கொடுப்பார். சொல்யூஷன் கொடுக்க முடியல, லீகல் கோர்ட் கேஸ் கூட போகுதுன்னா அவர் அப்படியே அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அதுதான் ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மன். இதுல ஒருத்தரையும் ஃபோர்ஸ் பண்ண இயலாது, அவங்களுக்கு விரும்பினா ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? தென் நிதி ஓம்புட்ஸ்மனுடன் எந்த ஒரு புகாரும் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் அது சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனத்தின் புகார்கள் தீர்வு அதிகாரிக்கு பரிந்துரைக்க வேண்டும். ஆகையால் நுகர்வோர் தங்களது புகார்களை அதுக்கேற்ப முதல் முறையாக சமர்ப்பிக்கவும் பதிலளிக்கும் நேரத்தை குறைக்கவும் நிதி நிறுவனங்களில் பொருத்தமான நடைமுறைகள் மற்றும் கொள்கைகள் வைத்திருப்பது மிக முக்கியமானது. சொன்னது விளங்குச்சு? அதுல நீங்க முதல்ல ஓம்புட்ஸ்மனுக்கு போறதுக்கு முன்னால நீங்க முதல்ல உங்களோட பேங்கோட உங்களோட இஷ்யூ சால்வ் பண்ணீங்களா அதை முதல்ல பாப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பெரிய ஒரு சொல்றீங்க, இந்த கம்பெனி இந்த பேங்க் வந்து எனக்கு இவ்வளோ காசை அநியாயமா இன்ட்ரெஸ்ட் அடிச்சிருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னால நீங்க உங்களோட பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? அந்த டிபார்ட்மெண்ட் கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒழுங்கா கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணி சொன்னீங்களா, இங்க பாருங்க நீங்க இப்படி செய்திருக்கீங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைனேஷன் கொடுத்தீங்களா? கொடுக்காத பட்சத்துல அதை கொடுத்து ஒரு ரீசனபிள் டைம் பீரியட், மேபி ஒரு 2 weeks or 1 month
மேபி 2 months அது சொல்ல தெரியாது. கொடுத்து ஒரு யூஸ்வலி வந்து பேங்க்ஸ் ஜென்ரலா வந்து 2 to 3 ஒர்க்கிங் டேஸுக்குள்ள ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணும். ஓகே, ஒரு கம்ப்ளிகேட்டட் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் வைக்கணும்னா அதை விட லாங்கா போகலாம். ஓகே, மேக்ஸிமம் 1 or 2 months ரீசனபிள் டைம் பீரியடுக்கு போகலாம், டிபெண்டிங் ஆன் தி சிவியாரிட்டி. ஆனா அதாவது அப்படியே உங்களுக்கு ஆன்சர் வரையில வர ஆன்சர்ல எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னு போதுதான் அடுத்த ஸ்டெப் ஓம்புட்ஸ்மேன் போவார். ஏன்னா ஓம்புட்ஸ்மேன் போனவையோட அவர் செக் பண்றது, நீங்க முதல்ல இந்த பேங்க்குக்கு சரியான முறையில கேஸ கொடுத்துருக்கீங்களா, அவங்க சொல்யூஷன் கொடுத்தாங்களா, கொடுத்தா உங்களுக்கு ஹாப்பி இல்லையா, அதுக்கப்புறம் அவர் எடுப்பார். ஸோ அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? வங்கி வலைவிறக்கணம் 1 minute. இதுல 1 minute. ஓகே, நோட்ஸ் நான் சிம்பிளா அதில் போடுறேன். நோட்ஸ்ல 2-3 பாயிண்ட்ஸ் போடுறேன் உங்களுடைய ரீடிங் மெட்டீரியல்ஸுக்காக. இப்ப இந்த ஓம்புட்ஸ்மேனை பற்றி இந்த நோட்ஸ் கொஞ்சம் டீடைல் கொடுத்துருக்கேன். நீங்க அது ஒரு நான் சொன்னதுல பாதி அதுல இருக்குது ஆல்ரெடி. இந்த ஓம்புட்ஸ்மேன் ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஒரு நீதிமன்றத்துல வந்து எந்த ஒரு நடைமுறை நீதிமன்றத்துல வந்து ஒரு ஜட்ஜ் வந்து என்ன மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் பார்த்து அதை அப்சர்வ் பண்ணி ப்ரோசஸ்ல எடுப்பாரோ அந்த மாதிரி ப்ரொசீஜர் ஓம்புட்ஸ்மேனுக்கு இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அவருக்கு முன்னால சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வங்கி கடைமுறைகள் அது எல்லாத்தையும் பார்த்துதான் ஓம்புட்ஸ்மேன் வந்து வழிநடத்த பெறுவார். யூஸ்வல் ஜட்ஜ்னு சொன்னா நீங்க அது எடுக்கணும் இது எடுக்கணும், அவர் கோர்ட்ல இஷ்யூ ஒரு ப்ரோசஸ் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரோசஸ் எல்லாம் ஓம்புட்ஸ்மேன் கிடையாது. இது கம்ப்ளைண்ட் பண்றவரும் பேங்க்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை முன் வைக்கணுமோ அதை வச்சுதான் ஓம்புட்ஸ்மேன் வந்து யூஸ்வலி பெறுவார். இப்ப இது வந்து முக்கியமான பாயிண்ட். ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அந்த குறிப்பிட்ட ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு நீங்க எழுத்துப்பூர்வமா இன் ரைட்டிங்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்து மினிமம் 4 வாரங்கள் 1 month ரீசனபிளி அதுக்குள்ள உங்கள் புகாரை தீர்த்து கொள்ளவில்லை என்றால் அந்த 1 monthக்குள்ள நீங்க ஓம்புட்ஸ்மேனுக்குள்ள போகலாது. மினிமம் 4 weeks இருக்கணும் உங்களுக்கு ரீசனபிள் டைம் பீரியட் அந்த பேங்க் வந்து உங்களுக்கு திருப்பி ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு. நீங்க January 1st கொடுத்துருக்கீங்க, 15 பாக்குறீங்க ரெஸ்பாண்ட் இல்ல, நான் ஓம்புட்ஸ்மேன் போறேன்னு போயிடாது. அவர் முதல்ல பாப்பார் அந்த 4 weeks முடிஞ்சிருக்கா, அதுக்குள்ள உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆன்சர் வந்திருக்கா, வராட்டி நீங்க போய் அதை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி நீங்க ஒரு இஷ்யூன்னு சொன்னா விதின் 12 months 1 yearக்குள்ள அந்த இஷ்யூ நடந்து 1 yearக்குள்ள ஓம்புட்ஸ்மேனுக்கு அறிவிக்கவும் போனோம். மோர் தென் 1 yearக்கு மேல போனா ஓம்புட்ஸ்மேன் அதை எடுக்கவும் மாட்டார். ரீசன் இஸ் ரொம்ப ஸ்டேல் ஆயிரும், அந்த இஷ்யூவும் பழசாயிரும், இன்வெஸ்டிகேட் பண்ணவும் முடியாது. சில தேவையில்ல ரிவெஞ்ச் மெக்கானிசத்துக்கும் கஸ்டமர்ஸ் போவாங்க. இப்ப எல்லாத்தையும் அந்த இஷ்யூஸை கிளியர் பண்றதுக்காக விதின் 1 year டைம் பீரியட் 12 மாசத்துக்குள்ள ஒரு இஷ்யூ வந்து அதை ஓம்புட்ஸ்மேனுக்கு கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆல்ரெடி இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க ஓம்புட்ஸ்மேனை, ஆல்ரெடி நீங்க ஓம்புட்ஸ்மேனை கொடுத்துருக்கீங்க, அவர் அதை விசாரிச்சு புகாரை வழங்கிட்டார், அதை ரீஅப்பீல் பண்ணிடாது. ஒரு காப் முடிச்சு அவர் சொல்லிட்டு அவ்வளவு அதுக்கு மேல வேணும், நீங்க கோர்ட் கேஸுக்கு தான் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே போல இன்னொரு ஒரு கேஸ் வந்து ஓம்புட்ஸ்மேன் வந்து அந்த கேஸுக்கு அவர் ஒரு வகையான தீர்வு முடிவு வச்சிருந்தா அந்த முடிவு தான் இந்த கேஸுக்குமான ஆன்சராயும் இருக்கும். சிமிலர் கேஸா இருக்கும் பட்சத்தில் அப்ப திருப்பி அந்த கேஸ் எடுக்க மாட்டார், நீங்க அதை ரிஃபர் பண்ணி போட்டு இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆன்சர் தான் அவர் கொடுப்பார். இந்த ஓம்புட்ஸ்மேனுக்கு வரதுக்கு முன்னால கோர்ட் கேஸுக்கு நீங்க அந்த இஷ்யூ கொண்டு போயிருந்தீங்கன்னா அந்த ஓம்புட்ஸ்மேனுக்கு கொண்டு போகிறாது. ஆல்ரெடி அது ஓம்புட்ஸ்மேனுக்கு மீறி போயிடுது, அப்ப பைபாஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி போனா திருப்பி கொண்டு வரையிறாரு. நீங்க டைரக்டா கோர்ட்டுக்கு போறது வேற விஷயம், பட் கோர்ட்டுக்கு போன விஷயத்த ஓம்புட்ஸ்மேனுக்கு மறுபடியும் எடுத்துக்கொண்டு வரையிறாரு. ஸோ இந்த மூன்றும் ஓம்புட்ஸ்மேனுக்கும் கொண்டு போக இயலாது. மற்றது இன்னொரு விஷயத்துல இந்த ஓம்புட்ஸ்மேன் யோசிச்சாருன்னு சொன்னா இந்த புகார் வந்து அற்பமானது, ஐ மீன் பெட்டி திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்ன இஷ்யூக்காக சும்மா பூதாகரமா டைமை வேஸ்ட் பண்றது, ஏதாவது ஒரு கஸ்டமர் வேணுமென்று கம்ப்ளைண்ட் பண்றது, அப்படி ஒரு ரீசன்னாலேயோ இந்த கம்ப்ளைண்ட் பண்றவர் வந்து சரியான ஃபாலோ அப் மெக்கானிசம் ஒர்க்கா போட்டு விட்டுட்டேன், அது பிறகு சொல்ற கேட்ட கேள்வி கொண்டுக்கும் ஆன்சர் பண்ணல அப்படின்றதாலேயோ உண்மையான புகாருக்கு வந்து சில பேர் பிசிக்கலா எந்த விதமான இழப்போ சேதவும் ஏற்படையில, ஆனா மேபி ஒரு சென்சிட்டிவான மேட்டரா இருக்கலாம், ஆனா ஒரு உண்மையான இழப்பு சேதம் சில பேர் ஸ்ட்ரெஸ் அப்படி ஒன்றுமே இல்லாம கம்ப்ளைண்ட் பண்ணணும்ன்றதுக்காக பண்ணுவாங்க சில பேர். அப்ப அந்த மாதிரி எல்லாம்
ஓம்புட்ஸ்மனுக்கு ரைட்ஸ் இருக்கு, அதை எடுத்து நிராகரிக்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. மற்றது புகார் வந்து ரொம்ப கம்ப்ளிகேட் ஆனது. இது வந்து சாதாரணமா சிம்பிளா முடிக்கக்கூடிய விஷயம் இல்ல. டீட்டெயிலா கோர்ட் கேஸுக்கு போய் முடிக்கக்கூடிய விஷயம் ஓம்புட்ஸ்மன் ஃபீல் பண்ணாருன்னா அவர் அதை செய்யலாம். இந்த ஓம்புட்ஸ்மன் திட்டம் வந்து யூசுவலி வந்து 2003 வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் முதல் நிதி ஓம்புட்ஸ்மன் டிசம்பர்ல நியமிக்கப்பட்டார். இதுல வந்து யூசுவல் வந்து ஓம்புட்ஸ்மன்ல வந்து எல்லாரும் எல்லாருமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 33 பேங்க்ஸ் இருக்குது, 23 மற்ற ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது, இந்த திட்டங்களுக்குள்ள இருக்குது. யூசுவலி வந்து இதுக்குள்ள அடங்கி இருக்குது. இதுல ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன். இந்த லிங்க்ல நீங்க போனீங்கன்னா ஃபைனான்ஷியல் ஓம்புட்ஸ்மன் பத்தின அத்தனை டீடைல்ஸும் நீங்க இதை பார்த்துக்கொள்ளலாம். ஓகேவா? அண்ட் அகெயின் இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய பாயிண்ட். ஸோ ஃபைனான்ஷியல் ஓம்புட்ஸ்மன் பத்தி நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அதோட பாயிண்ட், இப்ப லேட்டஸ்ட் ஃபைனான்ஷியல் ஓம்புட்ஸ்மன் யாருன்றதை பற்றியும் விசாரிச்சு வச்சுக்கோங்க. ஓம்புட்ஸ்மன் சரியா? அவற்ற பேரையும் பற்றி ரிசர்ச் ஆன், அதையும் பற்றி விசாரிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சோஃபா? எனி மோர் டவுட்ஸ் ஆன் ஃபைனான்ஷியல் ஓம்புட்ஸ்மன்? கிளியரா போடுங்க. ஸோ வி கேன் கோ டு தி நெக்ஸ்ட். ஏதாவது டவுட் இருந்தா கிளியர் பண்ணி கொண்டு போலாம். கிளியர்? நாங்க பார்த்தது எல்லாமே வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலான விஷயம், பட் ஈஸி ஸ்கோரிங் மெக்கானிசம். சரியா? ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த முக்கியமான பாயிண்ட், இதுக்கும் நான் உங்களுக்கு ஈஸி ரீடிங் பர்பஸுக்காக நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு அனுப்பி விடுறேன். கஸ்டமர் சார்ட். குவிக் கொஸ்டின், கஸ்டமர் சார்ட்டரை பத்தி யாருக்கு தெரியுமா? தெரிஞ்சா ஒரு பிரீஃப் சொல்லுங்க. கஸ்டமர் சார்ட் என்றால் என்ன? யாராவது டக்குனு ஒரு டெஃபினிஷன் சொல்ல முடியுமா? கஸ்டமர் சார்ட் என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றி ஏதாவது? யாருக்காவது தெரியுமா கஸ்டமர் சார்ட் என்றால் என்ன? முக்கியமான பாயிண்ட், வெரி காமன் சென்ஸ் பாயிண்ட். இந்த வாடிக்கையாளர் ப்ரொடெக்ஷன் இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட். எனிவன்? கஸ்டமர் சார்ட். ஓகே, கஸ்டமர் சார்ட் படி பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு முதல்ல பார்ப்போம். வங்கி வணிகத்தோட டெஃபினிஷன் ஒருக்கா பார்ப்போம். பொதுமக்களிடம் இருந்து நிதியினை பண வைப்புகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் பெற்று காசோலை வரைவு ஆர்டர் அல்லது தேவைக்கேற்பு செலுத்தியும் அத்தகைய நிதிகளின் முழு அல்லது பகுதியான முன்னேற்றங்கள் முதலில் ஈடுபடுத்தியோ சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது வழக்கமான வங்கி நடைமுறைகளை பயன்படுத்தி வணிக நடவடிக்கைகளை ஈடுபடுவதையும் குறிக்கும். இதுதான் வங்கி வணிகத்தோட டெஃபினிஷன். இந்த வங்கி வணிகத்துக்காகத்தான் இந்த வாடிக்கையாளர் பாதுகாப்பு சட்டங்கள் இருக்குது. கஸ்டமர் ப்ரொடெக்ஷன்ஸ் ரெகுலேஷன் அண்ட் ஸ்கீம், கஸ்டமர் சார்ட்டர் ஃபார் பேங்க்ஸ், பிரைமரி லீடர்ஸ் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அவர்களது வாடிக்கையாளர் பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் திட்டங்கள் வந்து இவர்களுக்கு பாதுகாக்கிறது, வணிகத்தை பாதுகாக்கிறதுக்காகத்தான் வந்திருக்குது. இதுல இந்த கஸ்டமர் சர்வீஸ் சார்ட்டர் என்று சொல்றது வந்து ஒரு எழுதப்பட்ட ஒரு கொள்கை. இது வந்து வணிகத்தின் உறுதிப்பாட்டை மற்றவருடன் தொடர்பு கொள்கின்றது. ஒரு சாசனத்தை எழுதும் போது வாடிக்கையாளர் சேவையில் உங்கள் உறுதிப்பாட்டின் நோக்கம் மற்றும் தரங்களை நீங்கள் வரையறுக்கிறீர்கள். இதனால் உங்கள் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் இருவரும் எதிர்பார்ப்பது என்னவென்று தெரியும். சரி, நான் கஸ்டமர் சர்வீஸ் நிறைய கதைக்கிறோம். அந்த சர்வீஸ் என்ன? நான் சொன்ன டெபினிஷன் அர்த்தம் வந்து ஒரு சர்வீஸ் என்ன? ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு சர்வீஸ் வச்சிருக்கும் இல்லையா? இப்ப பீப்புள்ஸ் பேங்க் சொல்லுவாங்க சம்டைம்ஸ், நான் இந்த கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன், நான் சொல்றது கேக்குதா? கிளியரா வாய்ஸ் கிளியரா கேக்குதா? ஒரு சிக்னல் டிராப் ஆச்சு நினைக்கிறேன். கிளியர் கேக்குதுன்னு சொன்னா ஒரு இண்டிகேஷன் கொடுங்க ப்ளீஸ். யா, ஓகே.
ஸோ இப்போ இந்த கஸ்டமர் சர்வீஸ் சார்ட்டர் பத்தி சொல்லும்போது நீங்க பீப்புள்ஸ் பேங்க் சொல்லுவாங்க, ஓகே எனக்கு இந்த அப்ளிகேஷனை ஒரு சேவிங்ஸ் கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனை ப்ரோசஸ் பண்றதுக்கு 2 நாள் போதும். பிஓஎஸ் சொல்லும் எனக்கு 3 நாள் வேணும். என்எஸ்பி சொல்லும் 1 நாள் போதும். அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களோட பேங்கோட ப்ரோசஸின் படி ஒரு சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. SLAs கேள்விப்பட்டிருப்பீங்க தானே, சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்ஸ். இப்ப அந்த சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்டை பொறுத்து தான் சர்வீஸ் சார்ட்டர். நான் கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் ப்ரோசஸிங் என்றால் என்ன, அதுக்கு ஒரு டெஃபினிஷன். என்னுடைய இன்டர்னல் இது படி இதுதான் நான் சொல்ற சர்வீஸ், இத்தனை நாள் எடுக்கும் என்னதுக்கு. ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ஒவ்வொரு டெஃபினிஷன் வச்சிருப்பாங்க. ஸோ நான் அப்படியே அந்த சர்வீஸை கொடுக்குறேன்றதை பொறுத்து அந்த சர்வீஸ் சார்ட்டர்ல எக்ஸாக்ட்லி எல்லாமே எழுதியிருக்கு. இப்போ உங்களுக்கு உங்களோட இந்த கஸ்டமர் சர்வீஸ் சார்ட்டர் பாத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க் வெப்சைட்லயும் அந்த சர்வீஸ் சார்ட்டர் இருக்கு. சரியா? ஸோ அந்த அதுல எல்லாம் கிளியரா போட்டிருப்பாங்க. இந்த நான் இப்ப அனுப்புற இந்த டாக்குமெண்ட்ஸ் கஸ்டமர் சர்வீஸ் சார்ட்டர்ல 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஜெனரல் கஸ்டமர் சர்வீஸ் சார்ட்டர், சாதாரண கஸ்டமர் வாடிக்கையாளர் சாசனம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஆறுதலா ரீட் பண்ணி பாருங்க. நான் இதை அனுப்பி நீங்க சர்ச் பண்ணியும் பார்க்கலாம். நான் இதை போட்டு விடுறேன், உங்களுக்கு அப்லோட் பண்றதுக்கும் நான் போட்டு விடுறேன். இன்னொன்று இருக்கு பிரைமரி டீலர்ஸ். பிரைமரி டீலர்ஸ் சொன்னா முதல் நிலை வணிகர் தொழில்துறைக்கான வாடிக்கையாளர் சாசனம். இது வந்து ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் அந்த சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர் சாசனம். இந்த 2ம் தான் இப்ப இருக்கிற வாடிக்கையாளர் சாசனங்கள். நீங்க ஜென்ரலா இது உங்களுக்கு தெரியணும்ன்றது ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப ரீட் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சில போல பிராக்டிகலா கொஸ்டின்ஸ் வந்தா நீங்க அதை டேக்கிள் பண்ணக்கூடிய லெவல் இருக்கணும்ன்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். இப்ப நான் முதல்ல பார்த்த வாடிக்கையாளர் தகவல் ரகசியம் பண்ண சீக்ரசி ஆஃப் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், டாக்டர் பேஷண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, சேம் திங். அப்ப அதே மாதிரி தனிப்பட்டதும் ரகசியமானதும். வங்கி வாடிக்கையாளர் உறவு பொது சட்டம் மற்றும் சட்ட ரீதியான சட்டம் என்பவற்றால் நிர்வகிக்கப்படுது. இலங்கையின் வங்கி சட்டம் வாடிக்கையாளர் பொறுப்புக்கேற்ப அதன் வங்கி கணக்குகளின் ரகசியத்தை பராமரிக்க பல விதிமுறைகளை உருவாக்கும். இதுல இந்த 1988 30ஆம் இலக்க சட்டம் 77ஆம் பிரிவின் கீழ் நிறுவப்பட்டு 2005ஆம் ஆண்டில் சட்டம் 2ஆல் திருத்தப்பட்டது. இந்த இப்ப நான் இப்ப சொல்ல போறதும் ஹைலி அகடமிக்கல். இப்ப நான் சில வழக்குகள் கொடுத்திருக்கேன். உங்கள் தனிப்பட்ட மற்றும் வங்கி தொடர்பான தகவல்களை பாதுகாக்கிறதுக்காக 2-3 வழக்குகள் நடந்திருக்கு. ஹார்டி 1986 கேஸ் ஆஃப் ஹார்டி விசி, மற்றது டூனியர் வர்சஸ் நேஷனல் ப்ரொவின்ஷியல் யூனியன் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, மற்றது பிரிட்டிஷ் ஸ்டீல் கார்பரேஷன் வர்சஸ் கிரெனாடா டெலிவிஷன், ஆனட் வி ஹேஸ் 1987, ஆர்வி நாட்டிங்ஹாம் ஜஸ்டிஸ் எக்ஸ் பார்ட்டே லிம். இப்ப இந்த 4ம் கஸ்டமர் சீக்ரசி சம்பந்தப்பட்ட 5 கேசஸும் கஸ்டமர் சீக்ரசி சம்பந்தப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்காக எடுத்து போட்டிருக்கேன். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வரையில உங்களுடைய ஹோம்ஒர்க் நம்பர் 4 நினைக்கிறேன். யூ ஹேவ் டைம் ஃபர்தர். இந்த நம்பர் 18 இந்த கேசஸ் வாசிச்சு சுருக்கமாக உங்களால ஒரு பேராகிராஃப் கொண்டு வர முடியுதா? டீடைல் வேணாம், ஜஸ்ட் பேராகிராஃப். இந்த கேசஸ்ல என்ன கஸ்டமர் சீக்ரசி சம்பந்தப்பட்ட 5 கேசஸ் உங்களுக்கு ஈஸியா கொடுத்துருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வருமானு கேட்டா சம்டைம்ஸ் டீடைலா கேட்க மாட்டாங்க. ஆனா அது சம்பந்தப்பட்ட கேள்வி வரும்போது 1-2 கேஸ் உங்களுக்கு தெரியும்ன்றதுக்காக ஒரு லைட்டா டச் பண்ணா உங்களோட நாலேஜ உங்களுக்கு தெரியும்ன்றதை நீங்க எக்ஸாமினருக்கு காட்டலாம். டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கேட்டா தவிர எக்ஸ்பெக்டட் பண்ணப்பட மாட்டாது என்றது என்னுடைய கருத்து. வாசிச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தா உங்களுக்கு எனி கிவன் டைம் யூஸ் பண்றதுக்கு எதுவாக இருக்கும். அதுக்காக நான் போட்டது. ஓகேவா? ஸோ நிறைய யோசிக்க வேணாம், பட் உங்களுடைய ரீடிங் பர்பஸுக்காக இதை வாசிச்சு இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் ஸோ வாசிச்சு ஒரு பேராகிராஃபுக்கு ரெடி பண்ணி வைங்க. இஃப் யூ ஹேவ் டைம் ஹோம்ஒர்க் நம்பர் 4 நான் உங்களுக்கு ஆரம்பிது. அடுத்தது லாஸ்ட் இது பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா கன்சோலிடேஷன். ஸ்டார்டிங்ல இருந்து இந்த இது முடியும் வரைக்கும் நான் சொல்றது வந்து எப்பவுமே நீங்க நிறைய ரீட் பண்ணணும்ன்றது. இந்த கன்சோலிடேஷன் ப்ரோக்ராம், சென்ட்ரல் பேங்கோட கன்சோலிடேஷன் ப்ரோக்ராம்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கன்சோலிடேஷன் என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சாக்கள் ஒரு சின்ன ஒரு நான் இதை பத்தி கதைக்கிறோம். கன்சோலிடேஷன் என்று சொன்னா பேங்கிங் சம்பந்தப்பட்ட கன்சோலிடேஷன் என்று சொன்னா என்னவா இருக்கும்? இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
பேங்கிங் சம்பந்தப்பட்ட கன்சோலிடேஷன் ப்ரோக்ராம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை பற்றி? யாராவது? ஏனண்டா இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டெஃபினேஷனை பார்த்துட்டு தென் நெக்ஸ்ட்டுக்கு போடலாம். கன்சோலிடேஷன் ஒருங்கிணைத்தல் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நிறுவனங்களின் சொத்துக்கள், பொறுப்புகள் மற்றும் பிற நிதி பொருட்களை ஒருங்கிணைப்பதாகும். நிதி கணக்கியல் சூழலில் ஒருங்கிணைத்தல் என்ற சொல் பெரும்பாலும் நிதிநிலை அறிக்கைகளின் ஒருங்கிணைப்பு, ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் கன்சோலிடேஷன் தான் குறிக்குது. அதில் அனைத்து துணை நிறுவனங்களும் பெற்றோர் நிறுவனத்தின் கூடையில் அவற்றை தெரிவிக்கின்றனர். பேரண்ட் கம்பெனி, சப்சிடரி கம்பெனிகளை தெரிவிக்குது. 21 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட இலங்கை போன்ற ஒரு நாட்டிற்கு உரிமம் பெற்ற 25 கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்குது. அப்ரூவ்ட் ஸ்பெஷல் பேங்க்ஸ் 50க்கு மேற்பட்ட உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்களும் இருக்குது. இந்த இப்ப நிறைய இருக்கும் போது ஒரு சின்ன கண்ட்ரிக்கு, ஸ்ரீலங்கா ஒரு சின்ன கண்ட்ரிக்கு இத்தனை ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தேவையா அப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது. பெரிய ஒரு 30-35 தேவையா, பேசாம ஒரு 10 பேங்க்ஸுக்குள்ள மேனேஜ் பண்ண இயலாதா அப்படின்ற கொஸ்டின்ஸ் வரும்போதுதான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா டிசைட் பண்ணிச்சு, ஸ்பெசிபிகலி சம் ஃபியூ இயர்ஸ் ago வித் த கவர்மெண்ட் கன்சோலிடேஷன் ப்ரோக்ராம். இப்போ அதுக்குள்ள கன்சோலிடேஷன் ப்ரோக்ராம்ல வந்ததுதான் டிஎஃப்சிசி வர்தன டிஎஃப்சிசி பேங்க் கன்சோலிடேஷன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிறகு அதுக்கப்புறம் டிஎஃப்சிசி வர்சஸ் என்டிபி கன்சோலிடேஷன் ஒரு டாக் வந்து அதுக்கப்புறம் நடக்க இல்லை. அது அப்படி யாருக்காவது தெரியுமா இந்த மாதிரி பேங்க்ஸ் கன்சோலிடேட் ஆனது ரீசென்ட்லி? Recent consolidations, I think commercial credit and TFI இப்ப consolidate ஆகிருக்க வேணும் இப்போதைக்கு. என்னன்னு சொன்னா பெரிய ஒரு நிதியியல் ஸ்திரத்தன்மையை உருவாக்குறதுக்காக சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரும். Excuse me, 1 minute. So consolidation programல வந்து பார்த்தோம்னு சொன்னா டிஃப்ரெண்ட் கன்சோலிடேஷன் ப்ரோக்ராம்ஸ், பெரிய பேலன்ஸ் ஷீட் உள்ள கம்பெனிஸ் வந்து சின்ன பேலன்ஸ் ஷீட் உள்ள கம்பெனிஸை கன்சோலிடேட் பண்ணோம்னா அந்த நிதிய ஸ்திரத்தன்மை கூடுது. அப்ப அந்த மாதிரி பிளானுக்காகத்தான் 2014 நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்தது. அண்ட் தென் சர்டன் பொலிட்டிக்கல் ரீசன்ஸாலையும் எக்கனாமிக்கல் ரீசன்ஸாலையும் அது போஸ்ட்போன் ஆனது. மறுபடியும் சென்ட்ரல் பேங்க் சர்டன் கொள்கைகளை வச்சிருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் கன்சோலிடேஷன் ப்ரோக்ராம்ஸ். சில பேர் சொல்றாங்க இன்னும் அந்த கன்சோலிடேஷன் ப்ரோக்ராம்ஸ் ரீவேல்யூ பண்ணப்படுதுன்னு சொல்லி. ஸோ நீங்க அந்த கன்சோலிடேஷன் ப்ரோக்ராம்ஸை பத்தி ரீட் பண்றது ரொம்ப அவசியம். நான் இந்த ஃபைனான்சியல் செக்டர் கன்சோலிடேஷனை பத்தியும் ஆல்ரெடி 2014 நடந்த கன்சோலிடேஷன் அதுல டீட்டெயில்ஸ் சம்பந்தமா நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரெஸ் ரிலீசஸ் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வச்சிருக்கிறேன் ஈஸிக்காக. அதை தவிர நீங்க வேற கன்சோலிடேஷன் ப்ரோக்ராம்ஸ் நீங்க வாசிச்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்ற காமன் சென்ஸ் அடிப்படையில கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் அதிகம் என்ற காரணத்தால். ஓகேவா? மற்றது டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்றால் என்ன? லாஸ்ட் கொஸ்டின். டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் யாராவது சொல்ல முடியுமா? டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்றால் என்னன்னு? Deposit insurance scheme. Anyone? யாராவது சொல்ல முடியுமா? டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்ன உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா? கிருஷாந்தினி, பவானி? எஸ் சொல்லுங்க ரஷ்மினா. எக்ஸாக்ட்லி என்ன டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் நீங்க நினைக்கிறீங்க? டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்பது வைப்புத்தொகை காப்பீடு என்பது பல நாடுகளில் வங்கி வைப்புத் தொகையால் முழுமையாகவோ பகுதியாகவோ பாதுகாக்கும் நடவடிக்கை. வைப்புத்தொகை காப்பீட்டு அமைப்புகள் நிதி ஸ்திரத்தன்மையை ஊக்குவிக்கும் நிதி அமைப்பு பாதுகாப்பு வலையின் ஒரு அங்கம்.
யூஸ்வலி வந்து ஃபர்ஸ்டா வந்து ஸ்ரீலங்காவோட வைப்பு காப்பீடு திட்டம் வந்து மத்திய வங்கி 2010 அக்டோபர் 1 அடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸ்ரீலங்கா டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இலங்கை வங்கி காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அது கட்டாய வைப்பு தொகை காப்பீடாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த வைப்பு தொகை காப்பீடு எவ்வாறு கொடுக்கப்படுகின்றது? வைப்பு தொகை காப்பீடு வந்து ஒவ்வொரு வங்கியும் பிரீமியம் செலுத்துவதன் மூலம் பராமரிக்கப்படுது. ஒவ்வொரு வங்கியும் செலுத்தும் பிரீமியம் அதன் வைப்பு தொகை அளவு மற்றும் ஆபத்து அடிப்படையாக கொண்டது. இலங்கையின் சிபிஎஸ்இல் பெரும்பாலான நிறுவனங்கள் மேற்பார்வையிடுகின்றது. இந்த வைப்பு தீர்மானிக்க மேனேஜ் பை ரெசல்யூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த பேங்க், வங்கியின் தீர்மானம் மற்றும் அமலாக்கத்துறையால் நிர்வகிக்கப்படுகின்றது. இதுவும் உங்களுக்கு தெரிந்திருக்க வரும் சிபிஎஸ்இல எந்த டிபார்ட்மெண்ட் என்று சொல்றது. சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நோட்ஸ்லயும் நான் கொஞ்சம் டீடைல்ஸும் கொடுத்திருக்கிறேன். வைப்பு தொகை காப்பீடு வந்து நாங்க முந்தி பார்த்த ஞாபகம் இருக்குமா நினைக்கிறேன். முந்தி வந்து இப்ப 600,000 இண்டிவிஜுவலி. ஃபார் எக்ஸாம்பிள் டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்லயும் வந்து ஓம்புட்ஸ்மன் மாதிரி நீங்க மேனடரியா இருக்கோம்னா நீங்க ஒவ்வொரு பேங்க்கும் நான் ரெஜிஸ்டர் பண்றது. ரெஜிஸ்டர் பண்ணும்போது நாங்க முதல்ல இந்த ஸ்கீம் பத்தி நான் முதலையும் பார்த்தனாங்க. எதுவும் இழப்பீடுகள் நேர்படும் போது அதுக்கேற்ற பிரீமியம் என்ன அமௌண்ட் அதெல்லாம் நாங்க ஆல்ரெடி நாங்க இதை பார்த்துட்டோம். ஸோ இதை கவர் பண்றதுக்கு காரணம் அகெயின் வந்து இந்த கஸ்டமர் ப்ரொடெக்ஷன் லாஸுக்களால வரபடியா. ஸோ மறுபடியும் இதை ரீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? ஃபேர் மார்க்கெட் பிராக்டிசஸ், நியாயமான சந்தை முறைகள். ஒரு எத்திக்கல் பேங்க் ஒரு சமூக மாற்று குடிமை அல்லது நிலையான வங்கி என்றும் அழைக்கப்படுது. யூஸ்வலி வந்து ஃபேர் பேங்கிங் கான்செப்ட் சொல்றது வந்து ஒரு எந்த ஒரு நடைமுறையும் நியாயமான முறையில் நடக்குதா என்ற ஒரு பிரின்சிபல் அடிப்படையில தான் ஃபேர் மார்க்கெட் பிராக்டிசஸ். எல்லாம் நியாயமான வர்த்தகம் சமூக பொறிமுறைகளுடன் இணைப்பட்டு செயல்படுதா என்றதை காண்பிக்கிறது தான் இந்த நியாயமான சந்தை முறைகள், எத்திக்கல் பேங்கிங் பிராக்டிசஸ் வந்து சொல்றது. இந்த எத்திக்கல் பேங்கிங் பிராக்டிசஸ் ரீசெண்டா ரொம்ப பாப்புலரா இருக்குது. எத்திக்கல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எத்திக்கல் மார்க்கெட்டிங்னு சொல்லும் போது ஒருத்தர் கட் பண்ணாம சுற்றாடலை மையப்படுத்தி அவர்களுடைய தாக்கங்கள் சுற்றாடலுக்கு ஆபத்து விளைவிக்காத வகையில நியாயமான முறையில சந்தை நடைமுறைகளை மேற்படுதான் இந்த ஃபேர் மார்க்கெட் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா ஒரு டெஃபினிஷன். அடுத்த டாபிக் பார்த்தோம்னு சொன்னா இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்ல கம்பன்சேஷன் ஃபண்ட். இது கம்பன்சேஷன் அதுலயும் ஒரு போர்ஷன் வருது. பட் இது வந்து காயமடைந்த தொழிலாளர்களுக்கு வழங்குறது வருது. இழப்பீட்டு நிதியம் என்பது பணியின் போது காயமடைந்து அல்லது நோயால் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு இழப்பீடு வழங்குவதை குறிக்கும். இலங்கையின் தொழிலாளர் இழப்பீடு வந்து 1935 ஆண்டு தொழிலாளர் இழப்பீடு கட்டளை மட்டும் அடுத்தடுத்த திருத்தங்கள் வந்தபோது வேலை வாய்ப்பின் போது காயமடைந்த தொழிலாளருக்கு ஒரு விபத்தினால் மற்றும் அவர்களது பணியின் போது ஏற்படும் இழப்பீட்டை வழங்குவதுதான் இந்த கம்பன்சேஷன் ஃபண்ட். இப்ப நாங்களே பேங்கர்ஸா இருக்கும் போது நாங்க ஏதாவது ஒரு வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா இந்த பர்டிகுலர் ஃபண்ட் மூலமா எங்களுக்கு கவர் ஆகும். நாங்க அப்பீல் பண்ண வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஒரு ஆள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் இதுல வந்து நாங்க இன்சூரன்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருந்தா அவருக்கு உயிர் ஆபத்தோ இல்லாட்டி ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டா அவர் இந்த ஃபண்ட் மூலமா கிளைம் பண்ணலாம். அதுதான் இதற்குரிய அர்த்தம். ஸோ இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லாஸ் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு வந்து கஸ்டமர்ஸ் என்னோட ஹேண்டில் பண்ணது பார்த்தோம். சில பாயிண்டர்ஸ் சர்டன் ப்ரொடெக்ஷன் லாஸ் இல்லாம சர்டன் பாயிண்டர்ஸ் பார்த்தோம். வேலையாட்கள் நாங்கள் எங்களோட சேவையாளர் கவர் பண்ற முறையும் இந்த சப்ஜெக்ட்ல நாங்க பார்த்துட்டோம். ஸோ எஸ், தொழிலாளர் இழப்பீட்டு சட்டத்தை நிர்வகிப்பது யார் பொறுப்பு? இந்த சட்டம் வந்து இழப்பீட்டு ஆணையாளரிடம் தான் இருக்குது. அவர் துணை ஆணையாளருடன் நீதி சேவை ஆணையத்தால் நிர்வகிக்கப்படுகின்றார். கமிஷனருக்கு சிவில் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு உள்ளது. இந்த நோட்ஸ்லயும் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கொடுத்திருக்கேன். அகெயின் நான் சொல்றது வந்து இது வந்து ஹெவி அகடமிக் சப்ஜெக்ட்ன்றதால நான் நிறைய சொல்ல போகல. அகெயின் ரிப்பீட் வாசிக்கிற மாதிரியே வந்துடும். ஸோ நோட்ஸ் நிறைய வாசிச்சு பாருங்க. நான் எக்ஸ்ட்ரா நோட்ஸும் அதில் கொடுத்துருக்கேன். இது சம்பந்தப்பட்ட டாபிக்ஸையும் நீங்க நிறைய ரீட் பண்ண வேணும். இந்த கடைசி டாபிக் வந்து ரொம்ப அகடமிக் நோட்ஸ் சம்பந்தப்பட்ட டாபிக். ஓகேவா? ஸோ ஐ திங்க் எஸ், இதோட வந்து உங்களோட இந்த நிதியியல் வாடிக்கையாளர் பாதுகாப்பு சட்டங்கள் நடைமுறைகள் அத்தனையும் முடிஞ்சது. எனி டவுட் சோஃபா? எனக்கு லாஸ்ட் 2-3 டாபிக்ஸ் தான் கொஞ்சம் ஃபாஸ்டா ரஷ் பண்ணினான். என்ன அவ்வளவு நோட்ஸ் என்ற காரணத்தால நோட்ஸ்லயும் மிச்சம் எல்லாம் இருக்குது. ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? கிளாரிஃபை பண்ண வேணுமா?
so far? அது இந்தியோட 10th கிளாஸ் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நோட்ஸோட ஃபுல் சிலபஸும் இந்தியோட முடியுது டெக்னிக்கல். ஓகேவா? எனி டவுட் சோஃபா இன்றைக்கு பார்த்ததுல இன்றைக்கு கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் பார்த்துனாங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்தா ப்ளீஸ் எனக்கு இமெயில் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க. ஹோம்ஒர்க்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன் இந்த முறை. அண்ட் முக்கியமான சப்ஜெக்ட் அந்த காரணத்தால நீங்க வாசிச்சு விளங்க வேண்டியது. சில இதுகள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை விட டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ன்றத நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு கூட இது வரும். இங்கிலீஷ் இது தமிழ் லாங்குவேஜ்ன்றதால இங்கிலீஷ் நீங்க வாசிக்கும் போது கஷ்டமா இருந்தால் எனக்கு கண்டாக்ட் பண்ணுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்லேஷனோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிளேஷன் கொடுக்கவும் நான் ரெடியா இருக்கிறேன். ஓகேவா? சில அந்த ஆணை சட்டங்கள் யார்கிட்ட இருக்குது இந்த நோட்ஸ்ல வந்ததுகள் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய அவசியம். என்னன்னா கொஸ்டின் வந்து டிரெக்டா அப்படித்தான் கேட்பாங்க. அதுல அப்ளிகேஷனுக்கு கொஸ்டின் கிடையாது. டிரெக்டா அந்த கொஸ்டினுக்கு எந்த ஆணையாளர் எந்த சட்டத்துக்கு கீழே இருக்குது, எந்த கமிஷனருக்குள்ள வாரது, அது எல்லாமே எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்க கண்டிப்பா அதை மனனம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அன்பார்ச்சுனேட்லி. ஸோ ஓகேவா? எனி டவுட் சோஃபா? கிளியர்னு சொன்னா போடுங்க. அது இல்லாட்டி நெக்ஸ்ட் அதுக்குரிய கொஸ்டினே முடிச்சுட்டே போலாம். கிளியரா பவானி? ஓகேவா? ஓகே ஓகே. ஜூட், ரஷ்மினா ஓகே, சாந்தினி அண்ட் ஓகே சூப்பர். ஸோ இன்னையோட கிளாஸஸ் இந்த கிளாஸஸ் முடியுது. பட் நாங்க இனி பார்க்க போறது வந்து ரிவிஷன் பிளஸ் பேப்பர். நான் இன்னும் டிசைட் பண்ணல எக்ஸாக்ட்லி எந்த அப்ரோச் எடுக்க போறேன்னு. நான் பேப்பர்ஸும் கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கான பேப்பர்ஸ் என்கிட்ட எனி டைம் நாங்க பிசிக்கல் பேப்பர்ஸும் இருக்கு பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு பேப்பர்ஸ் வாங்கணும்னு சொன்னா ஐ திங்க் உங்களோட ஐபிஎஸ்எல் கோஆர்டினேட்டர்கிட்ட கதைங்க. கவிந்திர நெக்ரனும் கூட பேசி நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் எல்லா கொஸ்டினையும் வேர்ட் பை வேர்ட் பார்க்க போறதுல முக்கியமா எந்த கொஸ்டின் முக்கியமானதை பார்த்து தான் நாங்க ட்ரை பண்றேன். நான் முடிக்க ட்ரை பண்றேன். பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்னால முக்கியமான கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸையும் நாங்க ஒன் பை ஒன் பார்த்து கொண்டு போகலாம். ஐ திங்க் இந்த 2021 கொஸ்டின் பேப்பரும் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் டிரான்ஸ்லேஷன் வந்திருக்காது இப்போதைக்கு. பட் அட்லீஸ்ட் கொஸ்டின்ஸை பார்க்கலாம் நாங்க. ஸோ அநேகமா அடுத்த கிளாஸ் ரிவிஷனா இருக்கும். பட் நான் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றேன். அட்டாச்மெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கு பார்த்ததுல 2-3 அட்டாச்மெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நான் அப்லோட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடுறேன். ஸோ அதை ஃபாலோ அப் பண்ணுங்க. ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் முடியுங்க. ஸோ பிகாஸ் திஸ் கோயிங் டு பி தி லாஸ்ட் ஹோம்ஒர்க் இந்த செஷன் இந்த சீசனுக்கு. ஓகேவா? கிளியரா சோஃபா? ஓகே. ஸோ தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ குட் ஈவினிங். நெக்ஸ்ட் சண்டே இதே டைம் சந்திக்கலாம். ரிவிஷன் ஓ பேப்பர் இருந்தா உங்களோட கையில எடுத்து வைங்க. ஸோ பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். சம்டைம்ஸ் ரிவிஷன் செய்யும் போதும் பேப்பருக்குரிய கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க பார்த்து வச்சுட்டீங்கன்னு சொன்னா ஈஸியா இருக்கும். நீங்க கொஸ்டினை கேட்டா அதுக்கேற்ற மாதிரி உடனே அதை கிளாரிஃபை பண்ணிக்கொண்டே போகலாம். ஸோ அதுக்கு பிறகு தனியாக பேப்பர்ஸ் செய்யும் போதும் இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? நீங்க இவ்வளவு நாள் நாங்க படிப்பிச்ச நோட்ஸ் டியூட்ஸ் ஒருக்கா ரிவைஸ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ செய்யறதுக்கும் நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போதும் ஈஸியா இருக்கும் அதை கொண்டு போறதுக்கு. ஐ திங்க் 1 or 2 கிளாஸ் ரிவிஷனை முடிக்கலாம். தட்ஸ் நாட் a problem. ஓகேவா? தேங்க்யூ. ஹேவ் அ குட் ஈவினிங்.